என்ன அமைதியாவே இருக்கீங்க? ஆரம்பிச்சிட வேண்டியதான். பரணி அப்டேட்டோட ஆரம்பிங்க. ஓகேண்ணா. டிஎன் ப்ரீமியர் ஷோ போயிட்டு இருக்கு. எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து எல்லாருமே இன்சைட் ரிப்போர்ட்லேயும் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு வெயிட்டிங். ஃபுல் ரிவ்யூ வரட்டும். பன் பட்டர் ஜாம் அந்த படம் 30 days to go. ஸோ அதுலேருந்து ஒரு கிரியேட்டிவாக வந்து ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு நிமிஷம் 28 years later அந்த படம் வந்து நாளைக்கு ஈவினிங் பெய்ட் ப்ரீமியர் ஷோ இருக்குது. அது இல்லாமல் ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. ரிவ்யூஸ் எல்லாமே இன்னைக்கு நைட் இல்லைன்னா நாளைக்கு காலையில் தெரிஞ்சிடும் மோஸ்ட்லி. கூலி அந்த படம் வந்து ஓவர்சீஸ் தேட்ரிக்கல் லைட்டு சோல்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஹையஸ்ட் எவர் ஃபார் தமிழ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி லவ் மேரேஜ் விக்ரம் பிரபு படம், அதோட ட்ரெய்லர் நாளைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் ஆகுது. குபேரா புக்கிங்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு போஸ்டர். தண்டர் போட்ஸ் மார்வல் படம், அது வந்து டிஜிட்டல் ரிலீஸ் பார்த்தீங்கன்னா July 1 ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி சூர்யா 45 அதோட டைட்டில் டீசர் வந்துட்டு June 20th ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லி நிறைய ஸ்ட்ராங் ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அதே மாதிரி சிவராஜ் குமாரோட அடுத்த படம் 666 ஆப்ரேஷன் ட்ரீம் தியேட்டர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லை விட்டு போயிடுச்சுன்னா தெரிஞ்சுக்கிறேன். இது அப்டேட்டா எதுவும் வரல, பட் அஃபிஷியல் நியூஸ் தான். நம்ம அல்லு அர்ஜுன் அட்லி ப்ராஜெக்ட் இன்னைக்கு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல மிருனால் தாக்கூர் ஜாயின் பண்ணிட்டாங்க. சூப்பர் சூப்பர் ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச அவங்க தான் பலியாடுன்னு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தவங்க இருப்பாங்க. இல்ல இவங்க இல்ல ஜான்வி கபூர், ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தான் போட்டுக்கல போறாரு. பார்ப்போம். ஆனா படம் வந்துச்சுன்னா வந்து இது அந்த படத்துல இருந்து எடுத்தாரு, இந்த படத்துல எடுத்திருந்தாரு, நிறைய ரூல் இது வரும் ஸ்கிரீன்ஷாட்டா. அதுதான் இது. குபேர் எல்லாம் புக் பண்ணிட்டீங்களா? இல்ல ப்ரோ, ஓப்பன் டிக்கெட் தான். இங்க ஒர்க் இன்னும் பெரிதாகலாம், போய் ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கலாம். கோயம்புத்தூர் தானே? கோயம்புத்தூர்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிருமே எப்பயும். இல்ல ப்ரோ, இங்க அவினாஷி தான். ஓகே ஓகே. 28 years later நாளைக்கு போகலாம் அப்படின்னு இருக்கேன். பெய்ட் ப்ரீமியர் ஷோ புக் பண்ணிட்டேன். நேற்று தான் வந்து அதோட இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் 28 days later 2002 ரிலீஸ் ஆனது, சிலியன் மர்ஃபி. அது நேற்று தான் பார்த்தேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 1 hour செம்மையாக பிடிச்சது. ஆனால் லாஸ்ட் 1 hour தான் வந்துட்டு ஒரு மாதிரி போயிடுச்சு. அது மட்டும் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங். பட் ஆனால் என்ஜாய் பண்ணேன். அது கேமரா ஷாட்ஸு, அந்த மேக்கிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதே டேரக்டர் அப்படின்றதுனால இந்த படமும் கொஞ்சம் எதிர்பார்ப்பில் தான் போகிறேன். டிசப்பாயின்ட் பண்ணாமல் இருந்தால் சரிதான். குபேரா இன்னும் புக் பண்ணல நான். ஃபியூ தியேட்டர்ஸ் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக நாளைக்கு தான் தெரியும். அதுக்கப்புறம் புக் பண்ணி போய்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பரணி ப்ரோ, இங்க வந்து எப்பவுமே அவினாஷ்ல அதிகபட்சம் இந்த டாப் ஹீரோஸ் மட்டும் தான் அவ்வளவு சீக்கிரம் ஃபில் ஆகுமே தவிர, மற்றபடி எல்லாம் எப்போவே எடுத்துக்கலாம். இந்த புக்கிங் ப்ரெஷர்லாம் கிடைக்காது. அதனாலதான் எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருக்கிறங்காட்டி ஃபர்ஸ்ட் 9 மணி ஷோ முடிட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்துக்கலாம். ஏங்க இல்லைங்க, நல்லா தாங்க இருக்கும், தைரியமா போயிட்டாங்க. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ இவனு உண்மையை சொல்றாங்களா போய் சொல்றாங்க ப்ரோ? 90 crores வரலாமா ப்ரோ கேட்பாங்க ஓவர்சீஸ் ரைட்ஸ். இல்ல 80+ crores தான் சொன்னாங்க. இல்ல இப்ப ஆகாஷவாணி ட்வீட் போட்டிருக்காங்க, அதான் கேட்டேன். ப்ரோ 81 ப்ரோ, 90 எல்லாம் கிடையாது, 81.
இல்ல எனக்கு அந்த நம்பர்ஸ் வந்து கரெக்டா இவ்வளவுதான் சோல்ட் ஆயிருக்குன்னு சொல்லி 2-3 பேர் போட்டாங்க. மீன்ஸ் 2-3 பேர் ட்வீட் பண்ணாங்க. நான் அதனால தான் அப்டேட் சொல்லும்போது நம்பர் சொல்லாம ஹையஸ்ட் எவர் ஃபார் தமிழ் ஃபிலிம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருந்தேன். அதுதான் நிறைய பேர் மென்ஷன் இல்ல பண்ணதுனால இல்ல ஆகாஷ்வாணிங்கிறது அங்க பெரிய பேஜ், அதான் இப்ப போட்டிருக்காங்க, அதான் கேட்டேன். சும்மா சொல்றானுங்க, அதான் கேட்டேன். இல்ல ப்ரோ வரும் ப்ரோ. இல்ல ஆல்ரெடி இதுக்கு ப்ரீவியஸ் பெஸ்ட் பாத்தீங்கன்னா 75, இப்ப 81. இது கிறிஸ்டோபர் அவர் போட்டிருந்தப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, இன்னும் சோல்ட் ஆகல, இந்த டாக்ஸ் கோயிங் தான், ஆனா ஹையஸ்ட் எவர் தான் 80+ தான் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு. இப்ப எல்லாம் 19 ஆகல, அதான் கேட்டேன். 90 எல்லாம் பண்ண மாட்டாங்க ப்ரோ. அது அந்த அளவுக்கு அங்க அவ்வளவு பெரிய இது ரீச் ஆகாது. இதுக்கப்புறம் ஜெயிலர் 2 வேணா அந்த ரேஞ்ச் பண்ணலாம். ஆனா இதுக்கும் இந்த படத்துக்கும் கண்டிப்பா வந்து ஒரு ஹைப் இருக்குங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் அந்த காம்போக்காகவே வந்து பன்னி ப்ரோ 81னா அங்க நியர்பை 260 to 270 க்ரோஸ்க்கு மேல கலெக்ட் பண்ணும் ஓவர்சீஸ்ல மட்டும். அதுதான் அங்க ரேஞ்ச். இல்ல இப்ப நான் சொல்லவா, ப்ரீ சேல்ஸ்லயே 1 மில்லியன் பண்ணிரும்ல உங்களுக்கு இந்த படம். ப்ரோ இப்ப வரைக்கும் ஹையஸ்ட் தமிழ் ஃபிலிம் கலெக்ட் பண்ணது எந்த படம் ப்ரோ உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அங்க இவ்வளவு பண்றது ரொம்ப ரிஸ்க் ப்ரோ. இவ்வளவு பண்ணுமா இல்லையான்னு தெரியல. அதுதான் இதுக்கான பிரச்சனையே. இல்ல இப்ப வாங்கியிருக்காங்க, பண்ணிட்டாங்கன்னா அது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கப்புறம் அதிகமா கொடுப்பாங்க. அதுதான் சொல்றேன். ஜெயிலர் ஓவர்சீஸ்ல எவ்வளவு அஜித் ப்ரோ? 23 மில்லியன் நினைக்கிறேன் ப்ரோ. விடுங்க, நம்ம கணக்குப்படி வாங்க. அதுதான் ப்ரோ கரெக்டா தெரியல. 190 கோடியோ 92 கோடியோ அந்த ரேஞ்ச் நியர்பை 200. ஜெசில் போட்டாரு 196, தெரியல. அதுதான் ப்ரோ, அதான் 196. அந்த ரேஞ்ச் அது 200, நியர்பை 200. கூலி 81னா அது கிட்டத்தட்ட 260 and 270 மேல பண்ணணும். ப்ரோ ரைட்ஸ் யாரு ப்ரோ வாங்குறா ஓவர்சீஸ்? இருக்கவே இருக்காங்க, ஃபார்ஸ் இருக்காங்க, அவங்க தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி வேற யார் இருக்கா இந்த ரேஞ்ச் கொடுத்து வாங்குறது? இல்ல இந்த லெட் சினிமாங்கிறவங்க பயங்கரம்னு சொன்னாங்க. பயங்கரன் அவ்வளவு வாங்குவாங்களான்னு தெரியல ப்ரோ. அது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அங்க அது பெரிய பட்ஜெட்ல இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது ஃபார்ஸ் தான். எல்லா பேன் இண்டியா மூவியும் அவங்கதான் இதுல இருப்பாங்க. ஜனநாயகன் யாரு வாங்குறா? ஃபார்ஸ் தான் ப்ரோ. ஓகே, அப்ப பார்த்து வாங்க வாய்ப்பு இருக்கு. 75 அது. மணி ப்ரோ, உங்களுக்கு இருந்த பிரச்சனை அழகிருச்சு போல. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறீங்க? நல்லது. யாருன்னா பேசுறீங்களா? இல்ல அமைதியாயிடுச்சு. நான் வேற ஒரு ஃபோன் கால் பேசிட்டு தான் வரேன், அதனால பேச முடியல. இந்த பராசக்தி மீண்டும் ஆரம்பிக்கிறாங்களான்னு கேக்குறாரு. ஏதோ பிரச்சனை விலகிருச்சா அப்படின்னு கேட்டாரு. தெரிலங்க, அவர் ப்ரொடியூசர் வந்து வெளியில தலை காட்டினாதான் அதை பத்தி ஏதாவது நியூஸ் வரும். இல்ல ப்ரோ, அதான் நீங்க நியூஸ்ல அந்த கேஸ் இது பண்ணிட்டாங்களே, ஒரு ஆதாரம்னு சொல்லி இது பண்ணிட்டாங்களே, அதனாலதான் கேட்டேன். அப்படியா? நியூஸ் ஃபாலோ பண்ணலையே. என்ன சொன்னாங்க? அந்த நீங்க சொல்ற அளவுக்கு எந்த ஒரு கனெக்ஷனும் இல்ல, போதிய ஆதாரம் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. அப்ப ப்ரொடியூசர் வெளியே வந்துருவாரு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா அந்த ஸ்ரீலங்கா ஷெட்யூல்ல பெருசா வந்து சரியா ஷூட் பண்ண முடியல, மழை காரணமா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதனால இப்போ சென்னையில் அந்த சாங் ஷூட், அதுக்கப்புறம் சில ஷூட்லாம் போயிட்டு இருக்குது முருகதாஸ் ஃபிலிம்க்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் இது வருவார். இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் SK24, அது குட் நைட் டைரக்டர், அந்த படம் பண்ண போறதாக சொன்னாங்க. ஆகஸ்ட் மிட்ல ஸ்டார்ட் பண்ண போறதா சொன்னாங்க. மோகன்லால் நடிக்கிறாராமே. ஆமா, அது ரூமரா தான் இருக்கு இப்போ. ஆஸ் ஆஃப் நோ
நான் கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த படத்துக்கு நீ எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருப்ப? எனக்கு புரியல. எஸ்கே உங்களுக்கு ஃபேவரட், எது? மோகன்லால் உங்களோட எதிரி. ஏங்க எதிரியும் எனக்கு புரியல. 2 பேர்த்தையும் எப்படிங்க? ஏங்க மோகன்லால் படம் நல்லா தாங்க இருக்கு. மோகன்லால் பட் மோகன்லால் இருக்கிற சீனு நல்லா இல்ல. அவருக்கு மேல வேற யாராவது நடிச்சிருக்க மாத்திடலாம்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் நான் சொல்ல நான் ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு மோகன்லாலும் பிடிக்குங்க சீரியஸா. அப்படிலாம் இல்ல. எனக்கு வந்து 2 பேரும் ஸ்க்ரீன்ல வந்தா செம்ம ஹாப்பி. அ அது ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. ஏன்னா வந்து கேரளால வந்து அ அ எஸ்கே ஃபிலிம்ஸும் அதுக்கப்புறம் அதுக்கு நல்ல ரீச் இருக்கும். அந்த மாரி சொல்றேன். அவர் உள்ள வந்துட்டாருன்னா, இந்த படத்துக்கு அப்புறம் வந்துட்டு அந்த படம் நல்லா ஒர்க் ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்துட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேரளா சைடும் கொஞ்சம் வந்து அதிகமா வந்து எதிர்பார்ப்பாங்க. அப்படி சொல்றேன். நடந்தா நல்லா இருக்கும் தான். ஹாப்பி தான். பார்ப்போம். இப்ப வந்த கேசரி படம் பாத்தீங்களா? கேசரி சாப்டர் 2 பார்த்தேன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. நான் இன்னைக்கு தான் எனக்கு பார்த்தேன். புடிச்சிருந்துச்சு. கோர்ட் ரூம் டிராமா தான் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு எங்கேயும் போர் அடிக்கல. தமிழ்ல இருந்தா நானும் பார்த்திருப்பேன். தமிழ் வேற இல்ல. இல்ல அவங்க தமிழ் வரல. அனன்யா பாண்டேவா அவங்களுக்கு ஒரு ஹேட்ரேட் ஆமாமா. இருக்குங்க. ஆனா சூப்பர் ரோல் இதுல கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரியே அவங்க கைன் பண்ணாங்கன்னா வேற லெவல்ல போயிடுவாங்க. எது நம்ம லைகர் ஹீரோயினா? ஆமா அவங்களே ஏங்க அது ஒரு டைரக்டரோட பொண்ணுங்க. அது எனக்கு பிரகாஷ் ப்ரோ ஏதோ சொல்ல வந்தாரு. இல்ல அனன்யா பாண்டே என்ன படம்னு சொன்னீங்க? கேசரி சாப்டர் 2. ஓகே ஓகே கண்டினியூ பண்ணுங்க கேட்குறேன். அந்த படம் பார்த்தீங்களா பிரகாஷ்ண்ணா? இல்ல இல்ல நல்ல ரோல்னு சொல்லுவாங்க. சரி என்ன படம்னு இல்ல பார்க்கலாம்னு இல்ல அந்த பார்த்தேன். படம் பாருங்க. நல்லா தான் இருக்கும். ஓகே ஓகே பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் பார்ப்போம். சரி நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் ஒரு 5 நிமிஷம் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. அன்னைக்கு அப்படிதான் வந்து இது மொப்லாண்ட் அப்படி அந்த சீரிஸ் பாருங்க அப்படின்னு சொல்லி யாரோ இந்த ஸ்பேஸ்ல வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. நான் ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ண ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு அப்புறம் விட்டுட்டேன். பட் இன்னைக்கு மறுபடியும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்தேன் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் எபிசோடும் ஒரு மாதிரி த்ரில்லிங்கா போகுது. ஃபுல்லா பார்த்துட்டு சொல்றேன். நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். சரி பரணி, 2 இந்த எபிசோட். அதித்தி ரவீந்திரநாத்னு ஒரு ஐடி, ஒரு வெரிஃபைடு ஐடி ஒரு பொண்ணு இது இருக்குல்ல, அவங்க யாரு உங்களுக்கு ஏதாவது தெரியும்? ஏங்க இந்த பேர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேங்க. இல்ல அப்டேட் ஆல்ரெடி வந்துருச்சா? 2 மினிட்ஸ் முன்னாடி ஏங்க என்ன இல்ல அப்டேட்? 4th சிங்கிள் விட்டுருக்காங்க குபேரால. சொல்லிட்டீங்களா? நான் நோட் பண்ணல. இல்ல நான் சொல்லல ப்ரோ. நான் இல்ல சொல்லல. அதே மாதிரி இவர் கேட்ட பேர் வந்து யாருன்னா அவங்க வந்து ஒரு எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். ஏற்கனவே பல கம்பெனிகள்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இப்போ 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்காங்க. முன்னாடி லைக்கால ஒர்க் பண்ணாங்க. அப்புறம் ஒன்றரை ஃபிலிம்ஸ்ல ஒர்க் பண்ணாங்க. நிறைய கம்பெனிகள்ல வந்து அவங்க எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் இருக்க ஒரு லேடி அவங்க. ஏன் என்னாச்சு? இல்ல ப்ரோ, அவங்க தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜனநாயகன் அப்டேட் கவுண்டன் ஸ்டார்ட்னு போட்டிருந்தாங்க. ஒரு வேலைக்கு அதுல கீடு இருக்காங்களா எனக்கே தெரியல. ஆனா இந்த ஐடி நிறைய டைம் பார்த்திருக்கேன். இல்ல கோட்ல ஒர்க் பண்ணாங்க. நான் உங்க ஏஜிஎஸ் ஃபேமிலியில ஒருத்தங்க எக்ஸிகியூட்டிவ் நினைச்சிட்டு இருந்தேன். அந்த அர்ச்சனா கல்பாத்தி இருப்பாங்களா, அவங்க ஃபேமிலியில ஒருத்தங்க நினைச்சிட்டு இருந்தேன். சரி அதனாலதான் ஒரு டவுட். ஒருவேளை டிஎன் ரைட்ஸ் அவங்க வாங்கிட்டாங்களா, அப்டேட் எல்லாம் போடுறாங்களேன்னு ஒரு டவுட்டுக்கு கேட்டேன். இல்ல அவங்க வந்து ஏகப்பட்ட கம்பெனில வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசராகவும் இல்ல வந்து ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் மேனேஜராகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லைக்கால ஒண்டர்பா ஃபிலிம்ஸ்ல ஏஜிஎஸ்ல அது மாதிரி நிறைய கம்பெனிகள் ஒர்க் பண்றாங்க. நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அந்த பர்சனல் மேனேஜ்மெண்ட்லாவும் இருக்காங்க. அதனால அவங்களுக்கு நிறைய அப்டேட் தெரிய வரலாம். அவ்வளவுதான். எனக்கு தெரியல, உறுதியாக தெரியல. ஆனா என்னன்னா ஜனநாயகன் ஃபிலிம்ஸ் எப்படி இந்த 21 ஈவினிங் வரும் நமக்கு தெரியும். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் இப்போ வரலாம். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, இப்ப புதுசா பிடிஎஸ்ல போஸ்டர் தான் வரும்னு சொல்லி பயமுத்துறாங்க. அதுக்குதான் கொஞ்சம் பயமா இருக்கு. நான் வேற ஓகே. ரிங்டோன் சேஞ்ச் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பரணி அது வந்துடுறேன். நீங்க பேசிட்டு இருக்க பரணி ஓகே வந்துடுறேன். குபேரா ஃபர்ஸ்ட் ஷோ எப்போ? வேர்ல்டு வைடு 4:30 4 மணிக்கா? அது பெங்களூர் தெரியல. கனடால ஆனா 6 மணிக்கு பெங்களூர்ல 6:30 ஓபன் பண்ணிருக்காங்க. டிஎன்ல 9 மணிக்கு, மத்த பக்கம் எவ்வளவு மணிக்குன்னு தெரியல. டிஎன் அப்ரூவல் வரலன்னு நினைக்கிறேன். வந்துருச்சான்னு தெரியல. நாளைக்குன்னு வருமா? 9 மணிக்கு போட்டுருவாங்கன்னு நாளைக்கு தான் நினைக்கிறேன். வரும். ஓவர்சீஸ்ல எப்போ போல இந்த 4 மணி ஷோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஓகே. படத்தோட அது ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தெலுங்கு தான் போல. தெலுங்கு தான் அதிக ஷோ குடுத்துருக்காங்க இங்க ஆமா ஏரியால. ப்ரோ. அதுதான் சொன்னேன்ல. இது இதுல சொல்லியிருந்தாரு 2 லாங்குவேஜ்லயுமே எடுத்திருக்காங்கன்னு சொல்லி. பட் ஆனா ட்ரெய்லர் பார்த்தாலும் சரி, அந்த "போய் வா நண்பா" சாங் பார்த்தாலும் சரி, அவங்க வந்து சில இடம் எடுத்திருக்காங்க, சில இடம் எடுக்கல. அதாவது இப்போ தனுஷ் போர்ஷன்ஸ்லாம் 2 வாட்டி ஷூட் பண்ணியிருக்காங்க போல. ராஷ்மிகா போர்ஷன்ஸ் அவங்க 2 பேரும் காம்பினேஷன் சீன்ஸ் வர்றதும் 2 வாட்டி ஷூட் பண்ணியிருக்காங்க போல. பட் ஆனா அதர் கேரக்டர்ஸ் எல்லாமே ஃபுல்லா தெலுங்கு தான் வருது. உங்க ஏரியால எப்படி பரணி ப்ரோ? எந்த ஷோ அதிகமா குடுத்துருக்காங்க? இங்க தமிழ் தான் வந்து அதிகமா குடுத்துருக்காங்க. ஏன்னா, அ தெலுங்க விட தமிழ் தான் நெறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதர் லாங்குவேஜ் ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா, தமிழ் டப் இருந்துச்சுன்னா, தமிழ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ, அதனால தமிழ் தான் குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம தான் ஓகே எல்லாருமே ஓகே. இந்த தமிழ் டப்பிங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கல்ல. இந்த மாதிரி லாங்குவேஜ் பேரியர் டப்பிங் இருந்தா தான் பார்ப்பேன், டப்பிங் இல்லைன்னா பார்க்க மாட்டேன். அந்த லிப்சிங்க் அந்த பிரச்சனைலாம் இருக்கா என்ன? இல்ல எனக்கு நான் பெர்சனலா அப்படிதான் நான் வந்து இதுவரைக்கும் இது பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து லிப்சிங் கரெக்ட்டா இருக்கணும்னு. ஆனா, நான் டப்பிங் ஆமா, நீங்க இது பார்க்குற கொரியன் சீரிஸ் எல்லாம் லிப்சிங் கோடையா இருக்கு. எல்லாம் தமிழ் கரெக்டா தமிழ் டப்பிங்கா பண்றாங்க. ஏங்க கொரியன்ல தானங்க பார்ப்பேன். தமிழ் டப்பிங் நான் பார்த்ததே இல்லையே! ஓ! அப்படியா? ஓ! அவரா நீங்க? அவரே தான் நானு. இல்ல இது நான் லக்கி பாஸ்கரு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஐயோ! வேற ஒரு துல்கர் படம் ஒண்ணு இருக்கே, மிர்னால் தாக்கூரோட. சீதாராமம். சீதாராமம். இதெல்லாம் நான் வந்து இதுல தான் பார்த்தேன். சீதாராமம் நான் தமிழ்ல பார்த்தேன். லக்கி பாஸ்கர் மலையாளத்துல பார்த்தேன். அதுக்கப்புறம் பாகுபலி தமிழ்ல பார்த்தேன்னு நெனைக்கிறேன். இந்த மாரி சில கேஜிஎஃப் தமிழ்ல பார்த்தேன். இந்த மாரி வெறும் வெகு சில படங்கள் மட்டும் தான் நான் வந்துட்டு டப்ல பார்த்துருக்கேன். ஆனா நான் ப்ரிஃபர் பண்றது வந்துட்டு இதுதான். ஒரிஜினல் லாங்குவேஜ் தான். ஏன்னா, இப்ப அந்த ஆக்டரே தான் வந்து அந்த இதுக்கு பேசியிருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து இன்னும் சூட் ஆகும். இப்ப டப் பண்றப்போ, அந்த ஒரு டெப்த்தும், எமோஷனும் வந்து சில பேர் வந்து அந்த கேரக்டருக்கு குடுக்காம போயிருவாங்கன்னு எனக்கு ஒரு இது. அதனால ஒரிஜினல் லாங்குவேஜ் தான் மோஸ்ட்டா ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்மளே தான் திரும்பி திரும்பி பேசுக வேற யாரும் வரவும் இல்லையா? வரவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு ரெக்வெஸ்ட் கூட வரல. ஃப்ரம் த செட்ஸ் ஆஃப் குபேரான்னு சொல்லி போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் அப்டேட் வந்துச்சுன்னா நல்லாருக்கும் இப்போ. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ் விடுறோம் அப்படின்னு சொல்லி. வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அது எல்லாருமே கவுண்ட் டவுன் பிகின்ஸ் தான் போட்டுருக்காங்க. பார்ப்போம். புது ரிங் டோன் எப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் மாற்ற முடியும். நெல்சன் ஆனா இந்த பிறந்த நாளுக்கு விடுறாங்களா இல்லை அண்ணன் பிறந்த நாளுக்கு விடுறாங்களான்னு பார்ப்போம். ஆனா இந்த வாரம் நல்ல வீக் ஆக்சுவலா தமிழ் சினிமாக்கு. குபேரா ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து கூலி படத்துல ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. ஜனநாயகன் கிளிம்ஸ். கிளிம்ஸ் வருது. அதுக்கப்புறம் சூர்யா 45 அப்டேட் வருது. மதராசிட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது. மதராசி ஃபர்ஸ்ட் சிங்கிள் நான் அடுத்த மாசம் தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இந்த மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரே மந்த் மாசத்துல எண்டுல வருங்க. ஏங்க 10 நாள் கேப்ல வந்து அடுத்த அனிருத் சாங் வருமா? அதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. ஏன் அப்ப ஜெயிலர் 2ல இருந்து எதாவது அப்டேட் வராதா? ஜெயிலர் 2வும் ஜனநாயகனும் ரெண்டுமே அனிருத் தான். இல்ல ஜனநாயகனும் கூலி அனிருத் தான். அப்ப ஜெயிலர் 2 வந்து 10 நாள் கழிச்சுதான் கூலி வரும்ங்கிறீங்களா? ஏங்க எனக்கு புரியலங்க. கூலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துருங்க. இல்ல ஜனநாயகன் இல்ல ஃபர்ஸ்ட் அது எப்போ சிங்கிளா வரும்னு வரதுல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கேப் அப்ப அதுவும் அடுத்த மாச கணக்குல தானே வரும். 22ஆம் தேதி ஜனநாயகன் நான் வருது. அப்படி அதுவும் சொல்லல ப்ரோ. அனிருத். நான் சாங்கா சொல்றேன் ப்ரோ. இப்போ ஜனநாயகன்ல கிளிம்ஸ் தான் விடுறாங்க. அவங்க ஜனநாயகன்லயும் சாங், இதுலயும் சாங்குன்னு சொன்னீங்கன்னா, அது தான் வந்து கான்ட்ராடிக்ஷனா இருக்கும். ஒருவேளை ஜனநாயகன்ல தளபதி கிளிம்ஸ்ல பாட்டின வந்து பாட்டு நான் ரெடிதா வர மாதிரி சிங்கிளா இறக்கி விட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இல்ல. கிளிம்ஸ் வந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் விட்டுட்டாங்க. இது இப்ப கிளிம்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் படம் நெருங்குறப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டா நல்லாருக்கும். இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ஏங்க விடணும். நான் கிளிம்ஸ் எதிர்பார்த்துட்டு தாங்க இருக்கேன். ஆனா நான் ஒண்ணு லோச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் ஏதாவது விட்டாங்கன்னா கடுப்பாயிருவேன். அதுவும் கொஞ்சம் பயமா இருக்கு. இவங்க நம்ப முடியாது. 3 போஸ்ட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், ரிலீஸ் போஸ்டர். ஜனநாயகனுக்கா? ஆமா ஆமா. அப்டேட் வருதுன்னு எல்லா விஜய் ஃபேன்ஸும் போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்காங்க. அதுல எனக்கு அந்த ரிலீஸ் போஸ்டர் தான் சூப்பரா இருந்துச்சு. அது அந்த ஒயிட் ட்ரெஸ் தானே ப்ரோ? அந்த சுத்தி ரெட் கலர் ஆரஞ்சு கலர் இருக்கிறது தானே? அதான் அதான். அது அந்த கலர் மார்னிங் ப்ரோ. பேப்பர்லாம் தெரிக்கிறது
எங்க நிலைமைய சொன்னா பாத்தீங்களா? புரியாது. அப்டேட்ல அறிவு வாழ்ந்துட்டு கெட்டு எங்களுக்கு எப்ப அப்டேட் வரும் நாங்க பாத்துட்டு இருக்கிற நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அதுவும் உண்மைதான். ஆனா இதுதானே உங்களுக்கு கடைசி. ஆமா ப்ரோ, கடைசி பிறந்த நாள் கடைசி அப்டேட். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைம் அப்படி கிளிம்ஸ் ஃபர்ஸ்ட் இல்ல அண்ட் லாஸ்ட். எனக்கு அது வேற போட்டுருக்கானுங்க இவனுங்க. கேவிஎன் ஒன் லாஸ்ட் டைம் அவர் தளபதி லாஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் ஆஃப் லாஸ்ட் கிளிம்னு போடுவான் ஏதாச்சும். வாய்ப்பு இருக்குங்க. ஒன் லாஸ்ட் டைம்னு போட்டு அப்டேட் வர்றதுக்கு முன்னாடி போடுவாங்க. வாய்ப்பு இருக்கு. பண்ணக்கூடிய ஆள் தான். வாசு சினிமாஸ்லாம் போட்டிருக்காரு சூர்யா 45 அப்டேட் ஜூன் 20ன்னு. நான் அதை போட அப்பவே சொன்னேன், நீங்க வேண்டியவங்க தான் போடாம. கவனிக்கல. ஓகே ஓகே. ஏன் இன்னும் bro? ஆனா நாளைக்கு விட்டு நாளைக்கு, ஆனா போட வேண்டியவங்களே இன்னும் போடாம இருக்காங்க. இல்ல ஏங்க, இதுக்குள்ள இப்ப ஊரே சேர்ந்து அதுக்கு ரெடி ஆயிருச்சு. இப்ப விடலைன்னா கடுப்பாயிருவாங்கன்னு தெரியும். அட்லீஸ்ட் இப்படி டார்ச்சர் பண்ணியாச்சும் வாங்கிடுவாங்க. அது இந்த டைம் விட்டா நல்லா இருக்கும். அது என்ன எவ்வளவு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுல்ல சீக்கிரமே. இதோட ரொம்ப அதையுமே வந்துருச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருக்குல்ல கார்த்தி bro. அதையுமே இன்னும் கார்த்தி தான் சொல்லிட்டு இருக்காரு டைம் பாஸ்ல தீபாவளி ரிலீஸ். அதையுமே அவங்க சொல்லல. அதான் அதையும் மாமிடா, சேர்த்து சொல்லிட்டாங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும். தெரிஞ்சு டீசர் நாளானிக்கு வர டீசர்ல அனௌன்ஸ்மெண்ட்டோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் டீசரோட டேட்டும் வந்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும். அது எனக்கு அதுதான். கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். ஆனா தீபாவளி ரிலீஸ்னா கண்டிப்பா வந்து டேட் அனௌன்ஸ் பண்ணி தான் ஆகணும். தீபாவளிக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ணிடலாம். இல்லைன்னா இருந்தாலும் சர்தார் காந்தாரா தள்ளி போயிடுச்சுன்னா அக்டோபர் 1 வந்துடலாம். சர்தார் 2 தீபாவளி ரிலீஸ்னாங்க. ஸோ அதுவும் என்ன கதைன்னு தெரில. அண்ணன் தம்பியில யாரோ ஒருத்தர் வந்துட்டு எனக்கு தான் சர்தார் டு கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி நான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஏதாவது போஸ்ட்போண்ட் ஆகுதுன்னு சொல்லி. எந்த அளவுக்கு உண்மைன்னு போஸ்ட்போண்ட் தெரியல. ஆச்சுன்னா கிறிஸ்மஸ் தான். கிறிஸ்மஸ் தானா? போஸ்ட்போண்ட் ஆச்சுன்னா அதான் நானும் அதான் ஃபீல் பண்றேன். போஸ்ட்போண்ட் ஆயிருந்தா நானும் ஃபீல் பண்றேன். இது சூர்யா படம் வந்தால் சப்போஸ் வரலன்னா மேபி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இது படம்? வாவாத்தியார். இது ஐயோ சர்தார் டு. சர்தார் 2 வாவாத்தியார் என்னாச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் அப்டேட்டே விடாம இருக்காங்க. அதுதான் ப்ரோ, இப்ப ஷூட்டிங் போன வரைக்கும் ஏதோ இதா ஒன்றும் முடியல. இன்னொரு 1 மந்த் ஏதோ 1 வீக்கா 1 மந்தோ ஷூட்டிங் போற மறுபடியும் வேணும்னு கேட்டு இருக்கிற மாதிரி நான் ஒரு சரி வழி பேச்சுல சொன்னாங்க. அதுதான் கடைசியா அந்த படத்தை பத்தி அவங்க பேசினது. இன்னும் ஷூட்டிங் டேஸ் போகணும், அதுக்கான இது கால் ஷீட் வேணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது மொத்த படமும் கொஞ்சம் ரெடி பண்ணி காமிங்க, அதுக்கப்புறம் எவ்வளோடேஷன் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆனா நான் எனக்கு அந்த படம் மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்றாரு மனுஷன். பார்ப்போம். அவர் மறுபடியும் நித்திலன் கூட ஜாயின் பண்றாரு விஜய் சேதுபதி. பார்ப்போம். விகடன் அவார்ட்ஸ்லாம் நீங்க ஏதோ போட்டோலாம் போட்டிருந்தாங்க. சுவாசிகா, விஜய் சேதுபதி, கார்த்தி, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க யாரும் இருந்தாங்க, சிம்ரன். பரணிங்க, நீங்களா போட்டு உங்களுக்கு எதாவது யாரோ ரெக்வெஸ்ட் காமிக்குது பாருங்க, யாருது? அக்செப்ட் பண்ணிட்டேனா? சொல்லுங்க ப்ரோ. அஜித் குமார் ப்ரோ என்னமோ கேட்டிங்களே. இல்ல, உங்களுக்கு ஏதாவது அப்டேட் வந்து நீங்க போட்டீங்களா, இது எல்லாரும் போடுறாங்களே நானும் போடுறேன்னு போட்டீங்களா? ஏது ஜனநாயகனா? ஆமா, நீங்க சொல்லி தான் போட்டேன். சொல்லிதான் அவங்க போட்டீங்க. ஆதித்யா. ரைட்டு. ஆமா. ஏங்க, சரி நான் நீங்க அதித்தி போனாங்கன்னு சரி அவங்க யாருன்னு விசாரிக்கிறதுக்கு கேட்டேன். சரி இல்ல விடுங்க. அவங்க போட்டிருக்காங்க அப்படின்றது. அதுவும் இல்லாம இன்னொருத்தர் தெரிஞ்சவர் ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதனால சரி ஓகே அவ வருது போல அப்படின்னு சொல்லி போட்டேன். மெய்யழகன். சொல்லுங்க ப்ரோ. கை தூக்குறீங்க ஆனா பேச மாட்டேங்கிறீங்க. இவர் அந்த கேட்டகரியோ? ஸ்பீக்கர் வந்துட்டு பேசாம இருக்காரு. ஆமா, நேத்து என்ன எண்ட் ஆயிருச்சுல ஸ்பேஸ். டீ கடையார் வந்து ஏதோ பேச வந்தாரு. அவர் பேச வந்தாரு. அதுக்குள்ள வந்துட்டு டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால எண்ட் ஆயிடுச்சு. சரி அப்படியே விட்டுறலாம் சொல்லி விட்டாச்சு. அந்நியன் படத்தை பத்தி நேத்து அவர் பேச வந்தாரு.
அப்பதான் வந்து சில பல இதனால டெக்னிக்கல் இஷ்யூஸ்னால பிரகாஷ் ப்ரோக்கு ஸ்பேஸ் எண்ட் ஆயிடுச்சு. சரி அப்புறம் மறுபடியும் எதுக்கு போட்டுக்கிட்டுன்னு விட்டாச்சு. மேல வந்துட்டு ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு மைக் ப்ராப்ளம்னு. யாரோட மைக்கு நீங்களவன் ப்ரோ? மைக் ப்ராப்ளம். ஓகே ஓகே ப்ரோ. சரி ரைட்டு. குபேரா யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க, புக் பண்ணிட்டீங்களா? குபேரா மீதான எதிர்பார்ப்பு ப்ரோ பிரகாஷ் ப்ரோ எப்படிங்கிறத இப்போதான் சொல்லுங்க. மைக் இன்னும் 2 நாள் இருக்கு. சரியாச்சு. மைக் ஆன் பண்ணி ட்ரை பண்ணுறேன், பண்ணவே முடியல. குபேரா டிக்கெட் புக் பண்ணிட்டேன். நான் ஃபர்ஸ்ட் ஷோ போகிறேன். எத்தனை மணி ஷோ உங்களுக்கு? எங்களுக்கு 9 AM ஷோ இருக்குங்க ப்ரோ. பரணி உங்களுக்கு மற்ற எல்லாத்துக்கும்? எனக்கு இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ வந்து 11 மணி ஷோ தான் இருக்குது. ஆனால் நான் நாளைக்கு தான் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நாளைக்கு ஏர்லியாக எந்த ஷோ இருக்குது இல்லை நமக்கு நியரஸ்ட் தேட்டர் எது இருக்குன்னு பார்த்து தான் புக் பண்ணணும். பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் டிஎன்ஏவும் பார்க்கணுன்னு இருக்கு. ஸோ இது ரெண்டும் பேக் டு பேக் அமையுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அமைஞ்சிச்சுன்னா அந்த தேட்டர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பார்ப்போம். இன்னும் புக் பண்ணல நான். ஓகே. ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அப்புறம் எனக்கு அந்த இன்னொன்று குழப்பம் தான். சொல்கிறேன். நானும் வந்து சொல்லுங்க. டிஎன்ஏவும் நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், மத்தியான ஷோ 2 மணி ஷோ. ஆனால் என்னென்னா நான் இது வரைக்கும் அந்த தேட்டரில் நான் ஒருத்தன் தான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். அது ஷோ ஓடுமா பிரேக் ஆகுமான்னு தெரில. அது என்னன்னு பார்க்கணும். இப்படி 10 பேர் வந்தால் போட்டுருவாங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட்டுருவாங்க. எந்த சென்னை தானே? இல்லை ப்ரோ, நான் இங்கே பொள்ளாச்சி ப்ரோ. 10 பேர் வந்தால் போட்டுருவாங்க கண்டிப்பாக. அந்த தேட்டர் கொஞ்சம் பாப்புலர். ஒரு தேட்டர் தான் இருக்குன்னா மேபி வருவாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, இப்போ இங்கே எங்கள் ஊரில் இருக்கிற 3 தேட்டர்லையுமே ஷோ ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. 2 ஷோ டிஎன்ஏ, 2 ஷோ வந்து குபேர், அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. சூப்பர் சூப்பர். சுகுமார் ப்ரோ போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு. ட்ரெண்ட்ஸுட் ப்ரோவும் போட்டிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பார்த்துட்டு பண்ணுவாங்க. அது படம் ரிலீஸ் முன்னாடி எல்லாருமே இன்சைட் ரிப்போர்ட்ஸ் நல்லா இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஸோ செகண்ட் ஹாஃபும் அதே நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு அர்த்தம். பார்ப்போம். நம்பிக்கை இருக்காண்ணா அந்த படத்து மேலே எனக்கும். இங்கே ஒரு ஷோ தான் 7:30 ஷோ தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்துட்டு இன்னும் நான் வந்து புக் பண்ணாமல் இருக்கேன். எனக்கு இது ரெண்டுமே பேக் டு பேக் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. வேற பெருசா இந்த வாரம் ஒன்றும் இல்லை. இந்த இங்கிலீஷ் படம் வருது, அனிமேஷன் பிக்சார் படம் ஒன்று வருது, ஏலியோன்னு சொல்லி. அந்த படம் பார்ப்பேன். நான் எப்பயுமே பிக்சார் படம் எப்பயுமே தேட்டரில் தான் பார்ப்பேன். ஸோ அதனால யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, கூலி சிங்கிள் இந்த வீக்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. அது என்ன இந்த வாரம் வருமா? இந்த வாரம் வரும் ப்ரோ, நானும் எதிர்பார்க்குறேன். இந்த வாரம் வராது ப்ரோ, அடுத்த வாரம் தான் வரும். இந்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். வேட்டையனுக்கெல்லாம் மனசிலாயோ அந்த ட்ராக் நேம் ட்வீட்டா போட்டாரு அனிருத் ஒரு 1 month முன்னாடி. ஏங்க இதுக்கும் கூலி பவர் ஹவுஸ் இது வந்து அந்த சிக்கிட்டு வைபா அதுதான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. சிட்டுக்கு அதனால சிட்டுக்கு வைபான்னு தெரியல. அது எனக்கு சிட்டுக்கு நான் ரொம்ப நாளைக்கு பாருங்க சிட்டுக்கு வைபுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு இதுல வந்து சிக்கிட்டு வைபுன்னு போட்டிருந்தாங்க. எது சிக்கிட்டான்னு தெரியல. ஆக மொத்தம் அந்த வைப் சாங் ரிலீஸ் ஆக போகுது ஃபர்ஸ்ட் சிங்கிள், அவ்வளவுதான். பவர் ஹவுஸ் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. அந்த பவர் ஹவுஸ் அதுதான் நான் எதிர்பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் சிங்கிளா. நான் பூஜை எதிர்பார்க்கிறேன். பவர் ஹவுஸ் வந்து பவர் ஹவுஸ் வேணாம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து சிக்கிட்டு சாங் தான் வேணும். அதுதான் செலிப்ரேஷன் சாங் மாதிரி இருக்கும், ஒரு டான்ஸ் நம்பர். அதான் இது வந்து எலிவேஷன் ட்ராக் தானே, அது ஒரு டான்ஸ் நம்பர். அந்த டான்ஸ் நம்பருங்கிறது நமக்கு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் சாங்கா ரிலீஸ் பண்றப்ப. ஓகே பாப்போம், வந்து நல்லா இருக்கும். குபேராக்கு அப்புறம் பெரிய படம்னா இதுதானே, கூலி தானே. நடுவில் டைம் இருக்குல்ல, ஆமா ஆகஸ்ட் 15 அப்படி கணக்கு பண்ண இதுதான் பெரிய படம். கணக்கு பண்ண இதுதான். மற்றது எல்லாமே சின்ன படம் தான். ஹரிஹர வீரமல்லு எப்போ ப்ரோ? அது சொல்லியிருக்காங்கல்ல, அந்த டேட்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். நடுவில் ஏதோ டேட்டு
நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஏங்க இல்ல அப்படி. அவங்க 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 போஸ்ட்பான்னு சொல்லி கடுப்பு தாங்க கிளப்புறாங்க. நீங்க வேற. ரொம்ப இருங்க, புது ரிலீஸ் எழுதி நாளைக்கு வருது, பார்ப்போம் என்ன சொல்றாங்கன்னு, புதுசா ஏதாவது சொல்றாங்களான்னு. நான் அதுக்கப்புறம் மறுபடியும் போஸ்ட்பான் பண்ணாம இருந்தா சரிதான். நான் இப்பதான் சீரிஸ் பாக்குறீங்களா? இல்ல பரணி, நல்ல சீரிஸா சஜஷன் பண்ணுங்க பரணி, இல்ல இல்ல சூப்பரா இருக்கணும். அதாவது இப்போ வந்து எப்படின்னா சூப்பர்னா எப்படின்னா, இப்போ நமக்கு போர் அடிக்க கூடாது பரணி. என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம மைண்ட் எங்கேயும் போகாம அந்த ஒன்லயே கவனம் செலுத்தணும் ஃபுல்லா. ஒரு அப்படி தொடர்ச்சியா டெய்லி அதை பாக்குற மாதிரி இருக்கணும். அப்படி நல்லா இருக்கணும். அது மாதிரி எனக்கு சீரிஸ் சொல்லுங்க. இல்லையா அந்த ரிப்ளை 1988 ஒரு சீரிஸ் இருக்கு, எனக்கு அதை அனுப்பிச்சு விடுங்க. கொரியன் சீரிஸ் ஒன்று இருக்கு, ரிப்ளை 1988 இருக்கும். அதை வேணா எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நல்ல ஒரு பிரிண்டா தமிழ் டப்பிங் இருந்தாலும் பரவாயில்ல, கொரியன் ஒரிஜினல் இருந்தாலும் பரவாயில்ல, அனுப்பிச்சுடுங்க. தமிழ் டப்பிங் இருந்துச்சுன்னா பெட்டர். ஏன்னா நான் பார்த்தேன்னா நல்லா இருந்துச்சுன்னா ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ஃபார்வர்ட் பண்ணுவேன். கொரியனா நான் மட்டும் தான் பார்க்க முடியும், அதுக்காக தான். அது எப்போ வந்தது ஆக்சுவலா? அது பழசு தான், ஆனால் நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். 9.0 இருக்கு எனக்கு IMDbல. இல்லைங்க, அது ரொம்ப நல்லா இருக்குங்க, சூப்பரான சீரிஸ். எனக்கு வந்து நடுவில் லிங்க் கிடைக்கலங்க, நான் விட்டேன். ஒரு தடவை விட்டேன், எனக்கு ஆடியோ கிடைக்கல. ஆடியோ இல்லைன்னா விட்டுட்டு அப்படியே திரும்ப திரும்ப தேடி பார்த்து எனக்கு வந்து அப்செட் ஆயிடுச்சு, விட்டுட்டேன். அதனால் எனக்கு அந்த ரிப்ளை 1988 கிடைச்சா எனக்கு அனுப்புங்க. வேறு ஏதாவது பெஸ்ட்டு சீரிஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு வந்து இப்போ இது முடிஞ்சிச்சா, இப்போ இந்த வாரத்தில் வந்து எனக்கு குபேரா படம் மட்டும்தான் இருக்குது. குபேரா வந்து வெள்ளிக்கிழமை காலையில் குபேரா, மதியானம் டிஎன்ஏ பார்க்குறேன். சனிக்கிழமை தான் சென்னை சிட்டி கேங்ஸ்டர் போகலான்னு பிளான். அதாவது எப்படி ரிப்போர்ட் வருதுங்க பார்த்துக்கோங்க. இல்லைனாலும் பெரும்பாலும் போடலாம். சனிக்கிழமை இந்த வாட்டி எனக்கு போய் தான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து ஒர்க்குக்கான இது இல்லை இந்த வாட்டி. ஆஃபீஸ் ஃப்ரீயாக தான் இருக்கேன். அதனால் வந்து 3 படம் பார்த்துருவேன். இதுக்கப்புறம் ரொம்ப போர் அடிக்கும், படம் இல்லாமல் சீரிஸ் இல்லாமல். அதனால் திங்கக்கிழமையிலேருந்து நான் பார்க்குற மாதிரி எனக்கு ஒரு நல்ல கண்டினியூவாக பார்க்குற மாதிரி ஒரு சீரிஸ் அனுப்புங்க. பார்த்து நடுவில் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இல்லாமல், போர் அடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்ல சீரிஸாக சஜஷன் பண்ணுங்கள். வேறு யாருனாலும் சொல்லுங்கள். அதாவது ஸ்பீக்கரில் உள்ளவங்க சொல்கிறனாலும் சொல்லலாம், அல்லது ஸ்பீக்கர் இல்லாத லிசனராக இருக்கவங்க கமெண்ட் பண்ணுறனாலும் பண்ணலாம். பெஸ்ட்டு சீரீஸு, உங்களுக்கு த்ரில்லர் தானே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும். த்ரில்லர் இல்லை பரணி, எனக்கு சயின்ஸ் ஃபிக்ஷன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து த்ரில்லர் ஜானர், ஆக்ஷன் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், அப்புறமேட்டு வந்து ஃபைட் சீன்ஸ். இப்போ பார்த்தோம்ல, இப்போ மெர்சி ஃபார் நன், அது மாதிரி கண்டினியூஸ் ஃபைட்டாக இருக்காது. ஜான்விக் மாதிரியானது, இல்லை வந்து டெத் கேம் மாதிரியான அந்த ஃபேண்டசி எலிமெண்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை இந்த எல்லா ஜானரும் பிடிக்கும், லவ் ஜானர் தவிர. லவ் பியூர் லவ், அதாவது லவ்லேயே வந்து நல்ல ஃபீல் குட் லவ்வாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம நடுவில் வந்து பார்த்தோம்ல ஒன்று, என்னது லைஃப் கிவ் யூ டேங்கரின்ஸா, ஆமா ஆமா. அது மாதிரி நமக்கு வந்து லவ் ப்ளஸ் எமோஷனல் ப்ளஸ் ஃபேமிலி எலிமெண்ட்ஸோட இருந்துட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது. அந்த பியூர் லவ் மட்டுமே போட்டுட்டு இருக்க ட்ராக்கு ஃபுல்லாக இதே பண்ணிட்டு இருப்பாங்க, வெறும் ரொமான்ஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் தான் லவ் மட்டும் புனிதம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கன்னா நமக்கு செட் ஆகாது. அதை தவிர்த்து நம்ம எல்லா ஜானரும், ஆக்ஷன் த்ரில்லர், மிஸ்ட்ரி த்ரில்லர், இல்லை வந்து மர்டர் மிஸ்ட்ரி, இல்லை வந்து உங்களுக்கு வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனு, டைம் லூப், அந்த என்ன சயின்ஸ் ஃபிக்ஷனில் என்ன இருந்தாலும் சரி, நம்ம டைம் ட்ராவல் ரொம்ப இது. அதுக்கப்புறம் இந்த ஃபேண்டசி, இந்த டெத் கேம் வருதுல்ல அது மாதிரி, இது மாதிரி எதுனாலும், டெத் நோட்டு, இது மாதிரி எதுனாலும் சொல்லுங்க, ஒர்த்தா சொல்லுங்க, பார்க்கலாம். ஒருத்தனா இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த இடத்துலையும் போர் அடிக்காது. ஆகா ஓகோ சீரிஸ் இல்லைனாலும் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும், போர் அடிக்காது, நல்லா இருக்கும், டைம் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, பார்ப்போம். ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து கண்டினியூஸாக ஏதாவது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது, அத்தியாவசியம் ஏற்பட்டுருச்சு. அதனால் யாராவது சொல்லுங்கள். ஏன்னா வந்து நடுவில் இல்லைன்னா எதுவுமே இல்லைன்னா திரும்ப நான் பாதியிலே விட்டுட்டு போன புக்கை திரும்ப படிக்கணும். எனக்கு இப்போ புக்கு படிக்கிற மைண்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கனால அப்புறமேட்டு படிச்சுக்கலாம் சொல்லி தள்ளி வச்சிருக்கேன். எதுவுமே சீரிஸ் மாட்டலைன்னா நான் ஒரு புக்கை நடுவில் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு பாதியோட நிப்பாட்டி நல்லா தான் போச்சு. என்னன்னா அது ஒரு மைண்ட் செட் திரும்ப ஆரம்பிச்சு கண்டினியூ அது மட்டும் தான் பண்ண முடியும், நமக்கு வேற எதுவும் பண்ண முடியாது. அது நல்லா இருக்கும், அப்படி தான், அப்படி படிச்சா நல்லா இருக்கும்னால நிப்பாட்டி வச்சிருக்கேன். படங்கள் எதுவும் மாட்டலைன்னா கடைசியாக அதுதான் போகணும். இல்ல சொல்லுங்க. நான் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த வருஷம் ஆப்பிள் டிவில ஒரு சீரிஸ் வந்துச்சு, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது எங்கேயும் பெருசா போர் அடிக்காது, ட்ராமா தான் அது. ஒன்றும் இல்லை, அந்த ஒருத்தன் பணக்காரனா இருப்பான், அவனுக்கு வேலை போயிடும். அந்த வேலை போனதுனால ஆனாலும் அந்த சுற்றி இருக்கிறவங்கள சமாளிக்க மீன்ஸ் சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட அந்த வேலை போனதை காட்டிக்கவும் கூடாது. அதனால வந்து அந்த பக்கத்து வீட்டிலலாம் வந்து காஸ்ட்லியான சின்ன சின்ன பொருள்லாம் திருடி விற்பான். ஸோ அது எங்கே போய் முடியுது அப்படின்றது தான் கதை. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலா. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஆமா 10 ஆமா நாளைக்கு முன்னாடி ஆமா. சொன்னீங்க நினைக்கிறேன். அந்த நான் அப்பதான் பார்த்தேன். இந்த ரிப்ளை 1988 நெட்ஃப்ளிக்ஸ்ல இருக்கு, ஆனா இப்போ தமிழ் இல்ல. பார்த்தேன். இப்போ எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்களா, அது என்ன ஆடியோ? கொரியன் தான், தமிழ் டப்லாம் இல்ல, கொரியன் ஆடியோ மட்டும்தான் இருக்கு. கொரியன் இருந்தா ஓகே, சப்டைட்டில் இருக்குல்ல.
அப்போ ஓகே விடுங்க, நம்ம நாளைல இருந்து அதை பார்க்க வேண்டியதா. ஓகே, என்ஜாய். அந்த இது இப்போ வந்து ஒரு சீரிஸ் பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி இதே ஸ்பேஸ்ல ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார், நல்லா இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ மொப்லாண்ட் அப்படின்னு சொல்லி, அதுவுமே வந்து கிரிப்பிங்கா இருக்கு, ஒரு மாதிரி நல்லா இருக்கு. கேங்ஸ்டர் பேஸ் ஃபிலிம். ஓகே, இது யாராவது கமெண்ட்ல சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஒருத்தர் வந்து த இன்னோசன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதை நான் பார்த்துட்டேன் ஆல்ரெடி. ஃப்ரம்னு ஒருத்தர் அமைச்சிருக்காரு, இது நான் பார்த்தது இல்லை, போஸ்ட் கூட கேள்விப்பட்டது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த அதை போஸ்டர் பாருங்க பாருங்க ஃப்ரம். இந்த பிரகாஷ் போஸ்டர் ப்ரோ, நான் நீங்க பார்த்தேன். அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பாத்திருக்கீங்களா? ஏங்க அதெல்லாம் எப்பயோ பார்த்தாச்சுங்க, 2016 சரி, ஓகே. அப்படின்னா அதே மாதிரி இந்த சனாரா கிரானிக்கல்ஸ் ஒன்று இருக்கும், 2 சீசன் இருக்கு, மொத்தம் 20 எபிசோடு. அது ஓரளவுக்கு நல்லா இருக்கும், அந்த ஃபேண்டசியா அதே மாதிரி தான் இருக்கும். இல்ல ஓரளவு நல்லா இருக்கும்னு இல்ல கிடையாது, ப்ரோ, அந்த நல்லா இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியே நல்லா இருக்கும். அந்த ஆக்ஷனு, அந்த ஃபேண்டசி, ஓல்டு, அதுல ஒருத்தருக்கு இருக்கிற பவர், அது அட்வென்ச்சர், அது எல்லாமே கலந்த மாதிரி நல்லா இருக்கும். 20 எபிசோடு. தமிழ் டப்பிங்கும் இருக்கு, அமேசான்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் டப்பிங்கும். நான் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அப்படியே பார்க்காதங்காட்டி எனக்கு அது ரொம்ப அப்படியே பிடிச்சிருக்கு. ஆனா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியல, ஏன்னா அதுல இருந்து இன்ஸ்பயர் எடுத்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். இல்ல கமெண்ட்ல வந்து இது பண்ணுங்க, டைட்டில் டைப் பண்ணுங்க பரணி, அந்த ஃப்ரம் எப்படின்னு செக் பண்ணுங்க. அந்த ஃப்ரம் இல்ல இல்ல பம்பிச்சார்ல ஒருத்தர். IMDb 7.8 இருக்கு, நல்லா இருக்கும் தான் போல. 3 சீசன். ஹவுஸ் ஆஃப் டிராகன் பாருங்க. இல்ல அது இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன், ஒருத்தர் பார்க்க சொன்னாரு. நமக்கு வந்து அது நானே கேம் ஆஃப் த்ரோன்ல வந்து எல்லா, நீங்களே தானே, கேம் ஆஃப் த்ரோன்ல வந்து எல்லாருமே நம்ம பார்த்துட்டோம். என்ன நடக்க, நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கும், என்ன முன்னாடி நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் இருக்காது. இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, இதை வந்து தெரிஞ்சுக்கணும், அது பெரும்பாலும் ஆர்வம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு மேலே இது கொஞ்சம் சில சீரிஸ் மிக்சட் ரிவ்யூ, மிக்சட் ரெஸ்பான்ஸ் தான் இதில் வந்துச்சா, நமக்கு இந்த மிக்சட்னு போயிட்டாலே நமக்கு குழப்பம் வந்துடும். அது இருக்கிற டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், 20 எபிசோடு 10 எபிசோடு ஒவ்வொன்று 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஓடும் அப்படின்னா நமக்கு வந்து இதாயிரும். பார்த்தா ஆக சீரிஸ் பார்க்கணும் இல்லையா, நமக்கு டைம். அதாவது இப்போ மெர்சி ஃபார் நன் வந்து நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ரெகுலர் கதை தான், ஆனால் உங்களுக்கு எந்த இதுலையும் போர் அடியாகவும் சூப்பராக இருக்கும், ஃபைட் சீரிஸ் நல்லா இருக்குங்கிறாங்க. இப்போ அதுக்காக நம்ம பார்த்தோம், நல்லா இருந்துச்சு, ஒர்த்து. நான் அது மாதிரி கேட்கறேன், நம்ம எது பார்த்தாலும் நமக்கு போர் அடிக்க கூடாது. எங்கேயுமே நமக்கு வந்து அதாவது எப்படின்னா பார்த்துட்டு அப்படி நிப்பாட்டிடக்கூடாது, நிப்பாட்டி வேற ஏதாவது போய் திரும்ப அது நடுவில் போகக்கூடாது. அது மாதிரி போக ஒரு 20 எபிசோடு உள்ள ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கிறப்போ அந்த 20 முடிச்சுட்டு அடுத்த படம் பார்க்கறதா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் போகணும். அந்த மாதிரி தேட்டர்ல பார்க்கறத தவிர்த்து. ஹாரர் பார்ப்பீங்களா ப்ரோ? அதனாலதான் அப்படி கேட்கறேன். எல்லாமே பார்ப்பேன், நான் லவ் ஜானரை தவிர மற்ற எல்லாம் பார்ப்பேன். அப்படின்னா நான் ஒன்று சொல்றேன், நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது இது சீரீஸ் இல்லை, படம். மொத்தம் வந்துட்டு 7 பார்ட்டு. டர்க்கி மொழியில இருக்கும், யூடியூப்லயே இருக்கும். படம் பேர் வந்து சிசின். நீங்க பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. 7 பார்ட், 7மே யூடியூப்லயே இருக்கு, அது வேணா பாருங்க, நல்லா இருக்கும். இல்ல டர்க்கிஷ் ஃபிலிம் ஆக்சுவலா நான் சிக்ஷன் சொல்றாரு. எது ப்ரோ? சிஷின். நீங்க டைப் பண்ணி அதுல போட்டு விடுங்க ப்ரோ. ஓகே சொல்லுங்க பாரதி சொல்லிடுங்க. இல்ல அதுதான், அந்த டர்க்கிஷ் ஃபிலிம் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க, சீரியஸும் சரி ஃபிலிம்ஸும் சரி. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாவே. இப்போ இந்த கமெண்ட்ல ஒருத்தர் வந்து பிக் லிட்டில் லைஸ், நான் கீழே ஷேர் பண்ணிருக்கேன் அந்த படத்தோட போஸ்டர். மாவீர், நீங்க இந்த சீரிஸ் பாத்திருக்கீங்களா? MX பிளேயர்ல தமிழ்லயே இருக்கு ப்ரோ இந்த படம். நல்லா இருக்கு. அப்படிதான் ஒருத்தர் இந்த ஹாரர் ஜானர்ல அனுப்புறேன், எல்லா ஜானரும் பார்த்துட்டு போர் அடிக்கணும், ஹாரர் ஜானர் அனுப்புறேன். சரி அனுப்புறாருன்னு பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். 2 சீரிஸ் பார்த்தேன். அதில் ஒன்று வந்து சர்வெண்ட்னு சொல்லி ரொம்ப ஓஹா ஐயோ அம்மா அப்படின்னாங்க. அதில் பார்த்தா அது நம்ம ஊர் கதை. அதான் வந்து இப்போ இங்கிலீஷ் எடுத்த கடைசியில் பார்த்தா டேரக்டர் பார்த்தா பாண்டிச்சேரிக்காரு. அவர் படம் எடுத்த எல்லாமே ஒரு படம் நல்லா இருக்கு, ஒரு படம் சும்மா இருக்கு, ஒரு படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு படம் சும்மா இருக்கு, அப்படி எடுத்துருக்க டேரக்டர் போல இருக்கு. ரொம்ப சீரியஸ் சீரியஸ்லாம் கிட்டத்தட்ட சொல்ல போனால் நம்ம ஊருக்கு அதை அப்படியே எடுத்துருக்கிறாரு. ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, லெவலில் இல்லை. அதனால அந்த ஹாரர் ஜானர் பக்கம் மட்டும் நம்பி போக முடியல. மற்றதெல்லாம் வந்து நீ எப்படி பார்த்தாலும் நமக்கு எப்படியாவது நம்ம பார்க்குற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வந்து எப்படியா நமக்கு எந்த ஒரு ஏமாற்றமும் அளிக்காது. இந்த ஹாரர் மட்டும் நமக்கு வந்து ஆகான்னு சொன்னாங்கன்னா கடைசியாவே கொஞ்சம் ஏமாற்றம் தான். நடுவில் வந்து கொரியனில் ஒரு ஹாரர் டைட்டில் சரியா ஞாபகம் வரல, சத்தங்கிற மாதிரி வரும். அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஹாரர் ஜாலில் நம்ம ஏமாத்தாம நல்லா இருந்த மாதிரி ஞாபகம். மற்ற எல்லாமே எனக்கு வந்து இந்த ஹாரர் சொல்லி ஏமாந்து தான் இருக்க, பயமும் இருக்காது, தில்லிங்க இருக்காது, ரொம்ப ஸ்லோவா அப்படியே கதவை திறக்கிறது, கதவை மூடுறது, அந்த மூலையில ஒரு சூனியம் பொருள் இருக்கிறது, திரும்ப இருட்டுக்குள்ள இருக்கிறது, திரும்ப கதவை திறக்கிறது, ஒரு பொம்பளைக்குள்ள பார்க்கறது, அப்புறம் ஒரு பொம்மை ஒன்று அந்த பொம்மை திரும்புறது, இப்படின்னு நம்ம 80s பீரியடு 60s பீரியட்ல இருக்க படங்கள் எல்லாம் என்ன இருக்குமோ அதையே இப்போ வரைக்கும் இருக்க ஹாரர் சீரிஸாக நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க தவிர பெட்டர் ஹாரர் சீரிஸ் யாருமே அனுப்புறது இல்லை. அதனால ஹாரர் ஜானர்னு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக அனுப்புங்க. மற்ற ஜானரில் எதுனாலும் சூப்பராக இருக்குது ஒர்த்து அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேற என்ன பண்ணி கமெண்ட்ல வந்திருக்கு?
அவ்வளவுதானே? சரி, அப்ப நான் இன்ட்ரெஸ்ட் கீழே இல்லை. போட்டிருக்கேன். அது MX தமிழ்ல இருக்கா பாருங்க. அந்த படம், அந்த சீரிஸ் 20 எபிசோடு 2 சீசனு, ரெண்டுமே நல்லா இருக்கும். பாடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டிருக்காரு, அதுவுமே வந்து நல்லா இருக்கும். அது பார்த்துட்டேன். அப்புறம் வந்து ஏலியன்ஸ் இன் பார்டர்லேண்டா அது பார்த்தாச்சு. ஒருத்தர் அமைச்சிருக்கிறாரு, அஜித் குமார் சிசின். அமைச்சிருக்காரு, மட்டும் பார்க்கல. அது பார்க்கல. இந்த ஏலியன்ஸ் இன் பார்டர்லேண்ட்லாம் பார்த்துட்டேன். அதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு. பிக் லிட்டில் லைஃப் அது பார்த்தாச்சு. அப்புறம் பாடிஸா நம்ம பார்த்து ரிவ்யூஸே போட்டாச்சு. அது முடிஞ்சு ரொம்ப நாளைக்கு. இதுனா சிசின், இப்போ இதான் இவர் சொன்னதா? அந்த டர்க்கிஷ் படம் இது 7 பார்ட் ஆமா ஆமா. அது பார்த்ததில்ல. யூடியூப். போஸ்ட் ப்ரோ கொஞ்சம் நல்லா பிரகாஷ் ப்ரோ, இன்னசென்ட் டிஃபெண்டன்ட்னு ஒரு கொரியன் சீரிஸ் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இல்ல, புரியல, திரும்ப சொல்லுங்க. இன்னசென்ட் டிஃபெண்டன்ட்னு சொல்லிட்டு ஒரு கொரியன் சீரிஸ் இருக்கு. ஒரு டிராமா மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். இல்ல கேள்விப்பட்டேன், தெரியல. போஸ்ட் பார்த்து பார்க்குறேன். அது பாருங்க ப்ரோ, சூப்பரா இருக்கும். நான் பார்த்துருக்கேன், நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி. ஒருத்தர் வந்து முன்னாடி வந்து அந்த மேட் அப்படிங்கிறவர் வந்து இந்த ஃப்ரம் அப்படிங்கிற ஒரு சீரிஸ்க்கான போஸ்ட் காமிச்சிருந்தாரு. அதுக்கு மேலே நம்ம அப்படிங்கிறது வந்து போஸ்ட் கிடையாது. சூப்பரான யூனிக்கான டைம் கான்செப்ட். பட் சம் எபிசோட்ல மட்டும் லேக் அடிக்கும். டோட்டலாக 3 சீசன்ஸ் போட்டிருக்கிறாரு. சரி, அப்போ பாருங்க, அதை தான் அதே எடுத்துருங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் ரிப்ளை 1980 பார்த்துட்டு இதை பார்ப்போம். அவ்வளோதான். எனக்கு இந்த 2-3 சீரிஸ் இருந்தால் போதும். இதை வச்சு ஒரு மாதம் 1.5 மாதம் ஓட்டிடலாம். ஓகே ஓகேண்ணா. பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. லைஃப்லாம் பார்த்தாச்சு, பாடிஸ் பார்த்தாச்சு, ஆலியன் பார்டர்லேண்ட் பார்த்தாச்சு. வாக்கிங் டெட் ஆரம்பிச்சேன், எனக்கு பிடிக்கல, நிப்பாட்டிட்டேன். அது என்ன ஆக ஓகமா நல்லா சூப்பராக இருக்குமா பாருங்க, இல்லை போக போக நல்லா இருக்குமா? அது இந்த இல்ல இல்ல, ஆர்ட் ஆஃப் தி வாக்கிங் டெட். இந்த வாக்கிங் டெட் வந்து அது ஒரு பெரிய சீரீஸ், அதனால நான் பார்க்கல. நான் அது ஆனா நான் எல்லாருமே நல்லா 10 இருக்குன்னு தான் சீசன் வரைக்கும் பார்த்தேன். 10ஓட முடிப்பானுங்க பார்த்தா அவனுங்க போயிட்டே இருக்கானுங்க. அதுதான் போயிட்டே பாதியில நீ இருப்பாங்க ஃபுல் அவங்க. பாட்டே பாடுறான்டா அவன் அப்படின்ற மாதிரி அவங்க விட்ட 100 சீசன் எடுப்பாங்க போல. அதனாலதான் பார்க்கல நான். போக போக அதாவது நமக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும், இல்லை நம்ம தொடர்ச்சியா பார்க்க வைக்கணும். அப்படியே போக நீ போக இன்னும் சூப்பரா இருக்கும் பாருங்க. இப்ப அப்படி இல்லை, இப்ப நல்லா இருக்காது, இனிமேல் நல்லா இருக்கும், இனிமேல் நல்லா இருக்கும் சொன்னாலே பார்க்க போறோம். நான் இப்ப பாக்குறதுக்கு நல்லா இருக்கணும், கண்டினியூஸா பார்க்க வைக்கணும். அதுதானே சீரிஸ். இதையும் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க உட்காந்துக்கிட்டு நமக்கு பாக்குறது. அதனாலதான் பாதியில நிப்பாட்டிட்டேன் அதை. இப்போ ஃபுல்லா பார்த்தவங்க சொல்லுங்க ஒருத்து கடைசியில உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபுல்லா பார்க்கலாம், இல்லைன்னா வேஸ்ட். அவ்வளவுதான். இப்படிதான் இந்த அதை வெஸ்ட் விடுங்க, வேல்டு. அத ஒரு சீரீஸா கொண்டு போனாவது பரவாயில்ல. அதுக்கு வந்து ஸ்பின் ஆஃப் வேற, இதுல வர 2 கேரக்டருக்கு தனியா விட்டு அந்த டைட்டில் வேற, அப்படி வேற, இதுல 2-3 வேற பிரிச்சு இப்ப போடுறாங்க. அடங்கும். அப்ப அதை பார்க்கவே வேணும், அந்த பக்கம் போக வேணாம். வேற ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். மாவீரன் நீங்க பார்த்ததுலேயே பெஸ்ட் அன்னைக்கு அமுச்சு விட்டீங்கல்ல அந்த ஜானர்ல வந்து, ஆனா நல்ல படம் பார்க்கணும். அது மாதிரி ரொம்ப போர் அடிக்க கூடாது. அது கொஞ்சம் கொஞ்சம் போரிங்காகவும் இதா இருந்துச்சு. அந்த ஜானர் அனுப்புனாலும் அனுப்புங்க. ப்ரோ, நல்லா லோன்லி ஹார்ட்ஸ்னு ஒரு படம் இருக்கு ப்ரோ. அது நீங்க பாத்துருக்கீங்க, தமிழ் டப்பிங்லயே இருக்கு. அது ரொம்ப கிளைமேக்ஸ் நம்மள ஒரு மாதிரி பாதிச்சிடும். உண்மையிலேயே எனக்கு நடந்தது. அனுப்பிடுங்கிறேன். நீங்க இதெல்லாம் என்னென்ன ஜானர்னு போட்டு விட்டுருங்க எனக்கு. நீங்க டெலிகிராம்ல நீங்க பெஸ்ட், அதாவது நான் சொல்றது என்னன்னா அந்த ஜானர்ல ரொம்ப பெஸ்ட் கதையும் இருக்கு, நல்லாவும் இருக்கு, என்டர்டைன்மெண்டாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க அனுப்பிச்சுடுங்க. அன்னைக்கு அனுப்பிச்சு விட்ட மாதிரி. ஆனா அது மாதிரி ரொம்ப ஸ்லோவா போற மாதிரியோ போரிங் இருக்கிறதெல்லாம் வேணாம். ஆனா நல்லா பயங்கரமா இருக்கணும், அது மாதிரி அனுப்பிச்சுடுங்க. பிரகாஷ், நான் ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா? சொல்லுங்க திரும்ப. ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கும். இல்ல பார்க்கல. அதுதான் ஹாரர் சீரிஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சீரிஸ். ப்ரோ, பீர்பால் ட்ரையாலஜின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, கன்னடா மூவின்னு சொல்லி, சர்வேஷ்னு சொல்லி ஒருத்தர். பார்த்துட்டேன். அதெல்லாம் படம் வந்த புதுசுலயே பார்த்தாச்சு. நல்லா இருக்கும். அது ஒருத்து. ஃபர்ஸ்ட் பாட்டு செம்மையா இருக்கும். அது ஃபர்ஸ்ட் பாட்டு. 2வது பாட்டு எடுத்தாங்களோ ரிலீஸ் ஆச்சு என்னன்னு கூட தெரியல எனக்கு. பீர்பால் ட்ரையாலஜி தான் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு பேர் வச்சுக்கோ, சூப்பரா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த டேரக்டரும் அவர் தான், ஹீரோ அவர் தான் நினைக்கிறேன். ஸ்ரீனுவா அவர் பேர், ஸ்ரீனு நினைக்கிறேன் அவர் பேர். எனக்கு ஒரு டவுட், இந்த சப்தம் ஓடிடில ரிலீஸ் ஆயிடுச்சா? இல்ல ப்ரோ, ஆகல, அது இன்னும் ஆகல. ரிலீஸ் ஆகல. எப்பதான் பண்ணுவாங்க? ப்ரோ என்ன ப்ரோ அஜித் இது ஏதாவது அப்டேட்? AK64 ஆகஸ்ட் மாதம் தான் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரும். இப்போதைக்கு வந்து அவங்க லொக்கேஷன் ஹண்டிங்கில் இருக்கிறாங்க. வேல்ஸ், அதனால அவங்க தான் தயாரிக்கிறாங்க. மைத்திரி வந்து அவங்க வந்து டைரக்டர் சுகுமார் இருக்கார்ல, அவரு காம்பினேஷனில் படம் பண்ணலாங்கிற ஐடியாவில் அவங்க வந்து அடுத்த படத்துக்கு அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. 64க்கு இவருக்கு சுகுமார் கூட படம் பண்ணுறதுல உடன்பாடு இல்லை போல இருக்கு. ஏன்னா சுகுமார் வந்து ராம் சரண் தேஜா கூட படம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த படம் டிலே ஆகிறதுனால
இவங்க மைத்திரி என்ன பண்ணிட்டாங்க, அந்த படத்தை வந்து இவங்க கூட வச்சு படம் பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. ஆனால் வந்து இது செட் ஆகலை. ஏன்னா அஜித் வந்து அவர் சொல்லிட்டார் தெளிவா, நான் நவம்பர் டு மார்ச் தான் ஃப்ரீயாக இருப்பேன், அதுக்குள்ளே படம் எடுக்கிற டேரக்டர் வேணும், அதுக்குள்ள படம் எல்லாமே முடியணும் அப்படின்னு சொல்லியிருந்தனால அது வேலைக்கு ஆகலை. அதனால தான் இப்போ ஆதிக்கே திரும்ப கன்ஃபார்ம் ஆனது. அதனால வந்து வேல்ஸ் இண்டஸ்ட்ரியல் தயாரிக்கிறாங்க. தூத்துக்குடி, ராமேஸ்வரம், போலாண்டு, அப்புறமேட்டு இன்னும் சில ஏரியா, அதுக்கு போக வந்து மும்பை, ஹைதராபாத் இந்த ஏரியாலாம் லொக்கேஷன் பார்த்து வச்சிருக்காங்க. தூத்துக்குடியில் 10 நாள், ராமேஸ்வரத்தில் 7 நாள், அவ்வளோதான் ஷூட் பண்ணுற பிளானா. இவ்வளோதான் டோட்டல் அப்டேட் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது. இதுக்கு மேலே ஏதாவது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும். வேற எதுவும் தெரிஞ்ச மாதிரி சொல்ல முடியாதனால வேற எதுவும் அப்பனா தெரியல. வேல்ஸ் இவ்வளோ பண்ற பெரிய படம் இதான் ஃபர்ஸ்ட் படங்களா? வேல்ஸ் வந்து நிறைய படங்கள் பண்றாங்க. பெரிய நடிகர்கள் படம், அதாவது இந்த டாப் 3 அப்படின்னு சொல்ற நடிகர்கள் படம் பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ரஜினிகாந்த் அவர் போய் படம் பண்றதுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரு படம் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பண்ணாங்கன்னா அதுவும் 2 பெரிய படம் பண்றாங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான். ஓகே. பிரகாஷ் ப்ரோ, இந்த அட்லி அல்லு அர்ஜுன் ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 250 நாள் ஷூட்டிங்கம்மா. 2 பாட்டா வருமா, பாட்டா தான் வருமா? அதுதான் ஒன்றும் புரியல. அது அவங்களாம் சொன்னாங்க. ஆனால் என்ன ஒன்றும் படம் எதிர்பார்த்த விட சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரே பாட்டை தான் எடுப்பாங்கன்னு தோணுது. என்னதான் 250 நாள். ஏன்னா அட்லி எப்படினாலும் நம்ம ஒரு பாட்டுக்கான படத்தையே 4 மணி நேரம் எடுப்பார். கண்டிப்பா எடுப்பார். அப்ப 2 பாட்டு நீங்க சொன்னீங்க, 10 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மற்ற ப்ரொடியூசராக தான் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். சன் பிக்சர்ஸ் பண்ண முடியாது. சன் பிக்சர்ஸ் இருக்கையிலே ரொம்ப தெளிவான ஆட்கள். ரொம்ப 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 தெளிவான, எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் கரெக்டாக பிளானிங் கரெக்டாக இருக்கும். சொன்ன வார்த்தையை கரெக்டாக மீறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் கேட்ட நீங்கள் படம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, கதை பிடிச்சி அவங்க நீங்கள் கேட்குற எந்த நடிகர்களாக இருந்தாலும் அவங்க வந்து சம்பளம் பார்க்காம அதெல்லாம் பட்ஜெட் பார்க்காம கொடுத்துருவாங்க. அப்படிதான் வந்து இந்த படத்துலையும் அல்லு அர்ஜுன் அட்லி படத்தில் அவங்க கேட்குற எல்லாத்தையும் கரெக்டாக ஆன் ட்ராக்ல அதுதான் இந்த பார்த்து மாட்டோம். நீங்க பேசுறது கேட்கல. வாய்ஸ் பிரேக் ஆகுது. சுத்தமா கேட்கலையா? கொடுமையே. இல்ல, பேச பேச அப்படியே பிரேக் ஆயிடுச்சு. அப்படியே டவுன் ஆயிடுச்சு. சரி, ரைட். சிங்கிள் பாட்டா தான் வரும், அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த பட பிரிண்ட் அனுப்பி இருக்கேன் பிரகாஷ் ப்ரோ, கீழே போஸ்டர் ஷேர் பண்ணிருக்கேன். ஓகே, டன். நான் ஹாண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸ் அனுப்புறேன், அதுவும் பாருங்க. பிரகாஷ் ப்ரோ, நீங்க இன்னும் பாய் சீரிஸ் பார்க்கல? நிறைய பேர் பார்க்க சொன்னாங்க. ப்ரோ அது அப்படி பார்க்க முடியும், ஆனா வேற மாதிரி சீரிஸ் ப்ரோ. சூப்பர் அவெஞ்சர்ஸே வில்லனா காட்டியிருப்பாங்க. சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் வில்லனா சூப்பர் ஹீரோஸ் எல்லாத்தையும் வில்லன்ஸா காட்டியிருப்பாங்க. அப்படியே அவெஞ்சர்ஸ் கான்செப்ட்ல தான் இருக்கும். அது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கும். சில இது ரொம்ப அடல்ட்னா அடல்ட், அப்படி அடல்ட், கொடூரமும் ரொம்ப கொடூரமா இருக்கும். இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஈக்குவலான கொடூரம் இருக்கும். அதனாலதான் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் கொஞ்சம் பார்த்துட்டு. கொஞ்சம் கோரி சீன்ஸ் அதிகமா. மார்க்கோவோட கொடூரமா இருக்குமா? என்ன படம் அஜித் ப்ரோ? மார்க்கோவோட கொடூரமா இருக்குமா? மார்க்கோலாம் பச்சா ப்ரோ. இந்தியன் சினிமா இன்னும் அந்த அளவுக்கு போகல. அந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க ப்ரோ இங்க. மார்க்கே கேட்கலாம். அதான் இன்னைக்கு நான் இது பார்த்தேன், ஃபைனல் டெஸ்டினேஷன். அதுவே அவ்வளவு கொடூரமா தான் இருக்கு, புதுசா வந்தது. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ அந்த அனிமல் என்ன ஆச்சு? அடுத்த பாட்டு வருங்களா? அதை எடுத்துட்டு இருக்காங்களா? இல்லையா, அப்படி எந்த நியூஸும் வரலையே. இல்ல, அது படம் எடுக்க போறது கன்ஃபார்ம். ஆனா இப்ப இல்ல, அது 2028 தான். இப்பெல்லாம் கிடையாது, 2028 தான். ஏன்னா இப்ப கூட ரன்பீர் கபூர் அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு, அந்த படம் வந்து லைனப்ல இருக்குதான், நான் பிரம்மாஸ்திரா 2 முடிச்சுட்டு பண்றேங்கிறார். பிரம்மாஸ்திரா போறாங்கிறது எனக்கு ஷாக்கிங். அப்ப அந்த டைரக்டர் அது வரைக்கும் வேற ஏதாவது பண்ணுவாருங்களா, இல்ல இதுக்குதான் இதுதான் பண்ணுவாரா? பிரபாஸ் படம் பண்றாரு இல்லைங்க, ஸ்பிரிட். ப்ரோ பிரம்மாஸ்திரா ஷாருக் கான் தானே லீடுனாங்க, இப்ப இவரே பண்றாரா? தெரியல, நான் அந்த படத்துல ஏதாவது ரோல் இருக்கும் போல இருக்கு, என்னன்னு எனக்கு தெரியல. கான்செப்ட் அவர் பேட்டியில லைனப்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அது அவர் அப்பா அம்மாவோட கேரக்டர் மாதிரி தானே கொண்டு போனாங்க, முடிக்கல சிவான்னு சொல்லி. அதுவே ஷாருக் கான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க.
இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு. நியூ வேர்ல்டு, டேட்டி கார்னிவல், த சேசர், த எல்ஓசி, சாசா, த ஹை ரோலர்ஸ், ஆல் ஆர் கொரியன் கேங்ஸ்டர் மூவிஸ் வில் பி ஒர்த் யுவர் டைம் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இதுல வந்து என்ன நான் பார்த்துருக்கேன்னா, த சேசர் பார்த்துட்டேன், நியூ வேர்ல்டு பார்த்துட்டேன், எல்ஓசி பார்க்கல, இந்த டாசா, த ஹை ரோலர்ஸ் பார்க்கல. பரணி அது ரெண்டும் எப்படி இருக்குன்னு வேணா பாருங்க. எதுவும் உங்களுக்கு வந்து தகவல் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருங்க, அனுப்பிச்சு விடுங்க. இல்ல ப்ரோ, இப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அளவுக்கு முக்கியமான சீரிஸ் ஒன்று பாய்ஸ் தான். நீங்க பாய்ஸே இன்னும் பார்க்காம இருக்கீங்க, அதை பாருங்க ஃபர்ஸ்ட். தமிழ்லயே இருக்கு இத்தனைக்கு. எனக்கு அனுப்பல யாருமே, நான் தேடி பார்த்து கிடைக்கலங்கிறனால விட்டுட்டேன். நானும் தேடி தேடி பார்த்து கிடைக்கல என்னது விட்டுட்டேன். நீங்க வேணா அனுப்பி பாய்ஸ்லாம் விடுங்க. கிடைக்குமேண்ணா? இல்ல பரணி, நான் டெலிகிராம் தேடி தேடி பார்த்து கிடைக்கல பரணி. நமக்கு அபிஷியல் வெப்சைட்ல எங்க போய் தேடுறது? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எபிசோடோட முதல் 5 நிமிஷத்துலயே நீங்க கதைக்குள்ள போயிருவீங்க. மொத்தம் 5 நிமிஷத்துல ஒரு சம்பவம் பண்ணுவாங்க, பயங்கரமா கொடூரமா. தமிழ்ல இருக்கா? தமிழ்ல இருக்கு. அதுல பில்லி புச்சர்னு ஒரு கேரக்டர். இங்கிலீஷ் சீரிஸ் ப்ரோ. பில்லி புச்சர்னு ஒருத்தர் வருவான். தமிழ்ல விஜய் தான் ஃபேஸ் ஸ்வாப் பண்ணிருப்பாங்க. தமிழ்ல இந்த கேரக்டர் விஜய் பண்ணவங்களா இருக்கும். மெயினான கேரக்டர் எல்லாருமே விஜய்க்கு தான் கொடுப்பாங்க, எடிட்டர்ஸ் எல்லாருமே. அது எனக்கு மாதவன் பண்ணா கரெக்டா இருக்கும்னு தோணும். பயங்கரமா இருக்கும் பில்லி பிக்சர் கேரக்டர், வில்லனிசம் கலந்த ஹீரோ. ப்ரோ அப்புறம் இன்னொரு இது, இந்த ஜான்விக் ரிலேட்டடா ஒரு படம் வந்திருக்குல, ஒரு பொண்ணு ஹீரோயினா வச்சு ஃபைட்லாம் பண்ணுது. பெலரினா. அது என்ன ப்ரோ, அது ஜான்விக் வேர்ல்டேவா? அவர் வராரா? அவரு ஜான்விக் அவர் இருக்காரு ப்ரோ. ட்ரெய்லர்லாம் காமிச்சாங்க, சும்மா கேமியோ மாதிரி தான். ஆனா இவங்க தான் ஃபுல்லா லீட் பண்ணி போவாங்க. படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. பார்த்த எல்லாருமே வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல, பட் ஆனா பார்த்த எல்லாருமே நல்லா நான் இருக்குனாங்க. பார்த்துட்டேன், சூப்பரா இருக்கு, பார்க்கலாம். இந்த சீரீஸ்ல வந்த ஸ்பின் ஆஃப் கேரக்டர் மாதிரி ஒரு யூனிக்கா ஒன்று பண்ணியிருப்பாங்க. அந்த யூனிவர்ஸ்ல தான் வரும். படம் சூப்பரா இருக்கும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலி பார்க்க போனா அவர் செத்துட்டாரு தானே ஜான்விக், எப்படி வராரு இதுல? ப்ரீக்வல் மாதிரின்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்ல, ஆக்சுவலா ஜான் விக் 5மே வந்து அவங்க வந்து இவரை வச்சு தான், கீனு ரீவ்ஸ் வச்சு தான் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. பட் இன்னும் பிளாட் லைன் வந்து கரெக்டா செட் ஆகல. அது செட் ஆச்சுன்னா நாங்க வந்து கண்டிப்பா எடுப்போம் அப்படின்ற மாதிரி ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு அந்த டைரக்டர். அப்புறம் இந்த ஸ்டோரி தான் அவங்க தான் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள சண்டை போடுவாங்க, என்ன படாது ஜான்விக் மாதிரியே கில். அந்த ரைட்ஸ் கூட அவங்க தான் ஏதாவது வாங்கியிருக்கிற மாதிரி சொன்னாங்க. ஆமா ப்ரோ, அவங்க தான் வாங்கியிருக்காங்க. என்ன அமைதி ஆயிடுச்சு அதுக்குள்ள? பிரகாஷ்னா இருக்கேன் பரணி. நடுவில் டக்குன்னு புக் மை ஷோ போனேன், அதுல திடீர்னு உள்ள வரது லேட் ஆயிடுச்சு. சொல்லுங்க. ஏன் பிரகாஷ் ப்ரோ, நீங்க ஏன் கேம் விளையாடக்கூடாது? ஏன் படமாவே பார்த்துட்டு இருக்கீங்க? ஸ்டோரி கேம்லாம் ப்ளே பண்ணுங்க. காட் ஆஃப் வார்லாம் அதுல ஸ்டோரி இருக்கும். இல்ல, ரெண்டு விஷயம் சொல்றேன். கேம் அந்த வாங்குற அளவுக்குலாம் நமக்கு வந்து ஒர்த்து இல்லை. நான் அந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறதுக்கோ அதுக்கு எனக்கு இடம் இல்லை. அடுத்து நான் வந்து வீட்டில் குழந்தைங்களை வச்சிருக்கேன். குழந்தைங்களுக்கே கேம் வாங்கி தராமல் நான் உட்காந்து கேம் விளையாட முடியுமா? ஃபர்ஸ்ட் குழந்தைங்களுக்கு என்னென்ன விருப்பப்பட்டாலும் அதை வாங்கி தரதுக்கு நமக்கு நேரம் சரியா போகுது. நமக்கு எங்க விருப்பப்படுறதெல்லாம் வாங்குறது? ப்ரோ குழந்தைக்குன்னு சொல்லி என்ன மாதிரி வாங்கி விளையாட ப்ரோ. அவங்க நீங்க உங்க பெரியவங்க விளையாடுற கேம் நீங்க விளையாடுங்க, குழந்தைங்க விளையாடுற கேம் அவங்க விளையாட்டும். பிரகாஷ், நான் ஆபீஸ்ல வச்சு விளையாடுங்கண்ணா. நீங்க வீட்டுல விளையாண்டா தானே பிரச்சனை. ப்ரோ காட் ஆஃப் வார்லாம் விளையாடுங்க ப்ரோ, ஸ்டோரி சூப்பரா இருக்கும். நம்மளோட ஃபீலிங் ஆயிரும் கடைசிலாம். குழந்தைங்க நம்ம முக்கியமான, அதாவது அத்தியாவசிய பொருட்கள் கேட்குது, அதை நம்ம வாங்கி தரணும். எனக்கு ஆசைலாம் அதுதான். அதாவது நான் வந்து சின்ன பிள்ளையில எனக்கு வந்து பல ஆசைகள் இருந்துச்சு. ஆனா அதை ஒவ்வொன்றையும் நம்ம வந்து 100 தடவை கேட்கணும். 100 தடவை கேட்டா அந்த 100 ஆசை கேட்டா 100 தடவை கேட்கறது, அதாவது 100 ஆசை 100 தடவை கேட்டோம்னா அது ஒரு ஆசை நமக்கு நிறைவேறும்.
ஓகேவா? அதனால நான் வந்து சின்ன பிள்ளையில இருக்கும்போது ஒரு முடிவு எடுத்தேன் என்னன்னா, குழந்தைங்க ஏதாவது கேட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து முத தடவையிலே முடிஞ்ச அளவுக்கு வாங்கி தரணும் அப்படிங்கிறத நான் வந்து அதை வந்து நான் வளர்ந்ததுலேருந்து நான் அதை வந்து ஒரு ஒரு கோட்பாடாவே வச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்கும் அதை மட்டும் மெயின்டைன் பண்றேன். அதனால குழந்தைங்க ஆசைப்படுறத நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்துருவோம். நமக்கெல்லாம் என்னத்த ஆசை முடிஞ்சு போச்சு இனிமேல். இருக்கிறது நம்ம படம் பார்க்கணுமா? நமக்கு இருக்க எனக்கு இருக்க ஒரே பழக்கம் படம் பார்க்கறது தான். அது எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாலே போதும் நினைச்சு படம் பார்த்துட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, அதுவும் கேட்ட உடனே எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் அதுவும் தப்பாயிரும்ல. தப்பான ஒரு அதுதாங்க கேட்ட உடனே இல்ல. நமக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்ல பொருட்கள்லாம் கேட்ட அளவுக்கு வாங்கி தர அளவுக்கு நமக்கு பேசிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். எதுவுமே வந்து இப்ப அவங்க எல்லாமே அத்தியாவசியம். என் பிள்ளைங்களும் இது வரைக்கும் அந்த அனாவசியமான பொருட்கள் எதுவுமே கேட்டதில்லை. ஒரு தடவை சைக்கிள் கண்டிப்பா எல்லா பிள்ளையும் கத்து கொடுத்து தான் ஆகணும். சைக்கிள் வாங்கி கொடுத்துருவாரு. அது மாதிரி மற்றபடி தேவையில்லாத பொருட்கள் இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. இது வரைக்கும் கேட்டதில்லை எதுவுமே. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும். நீ என்ன ப்ரோ ஒர்க் பண்றீங்களா இல்ல பிசினஸா? சொந்தமா ஒர்க் பண்றேன் அவ்வளவுதான். ரைட்டு. வேற யாராவது சீரியஸ் சொல்லுங்க. இல்ல எது பேசுற டாபிக் இல்லையா? முடிச்சிடலாம். சொல்லுங்க முடிச்சிடலாம். பரணி ப்ரோ, பிரின்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்போ ஓடிடி வருது? இந்த வாரம் ப்ரோ C5ல வருது. பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்குமா அந்த படம்? பாத்துட்டீங்களா? நான் தேட்டர்ல பார்க்கல. அவரோட ப்ரீவியஸ் 3 படம் தேட்டர்ல போய் நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். ஸோ அதனால இந்த படம் பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வரல. அது தெரில ப்ரோ. அது படம் நானுமே பார்க்காதனால தெரில. பட் ஒரே ஒரு ரிவ்யூர் அவர் நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் அவருமே வந்துட்டு பெருசாக ஒர்க் ஆகலன்ற மாதிரி தான் போட்டிருந்தாரு. இதில் ஓடிடியில் வந்து நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பார்த்துட்டு சொல்கிறேன் ப்ரோ. ஏன்னா அவருக்கு ப்ரீவியஸ் ஃபிலிம் எதுவுமே ஓடிடியில் சோல்ட் ஆகல. இது சோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதே ஒரு பெரிய விஷயம் தான். பார்த்துட்டு சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை. ஓகே ப்ரோ, பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே ஓகே. பிரகாஷ் ப்ரோ 4 சீசன் வந்திருக்கு இது வரைக்கும். பாய்ஸ் 2 சீசன் அனுப்பியிருக்கேன். இப்போ உங்களுக்கு 3வது சீசன் தான் இருக்கிறதே பயங்கரமா இருக்கும். அது தேடி அனுப்புறேன், நீங்க இது பாருங்க. 5வது சீசன் அடுத்து வருது அடுத்த வருஷம். ஏங்க அப்படியே எனக்கு அனுப்பிச்சுடுங்க மாவீரன். ஓகே டன். நாளைக்கு அப்ப நான் ஃபர்ஸ்ட் எதை பார்க்கட்டும்? பார்க்கட்டும் பாய்ஸை பார்க்கணுமா? 2 பெஸ்ட் அப்படிங்கிறீங்க. எனக்கு ரிப்ளை 98 நிறைய பேர் பெஸ்ட்ன்ட்டாங்க. நீங்க இப்ப பாய்ஸ் பெஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் எதை பார்க்க ஆரம்பிக்கிட்டோம்? இது தமிழ் டப்பிங்ல இருக்கு. மூட் பொறுத்து நான் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல, கொஞ்சம் கோரியா ஆக்ஷனா த்ரில்லரா பார்க்கணும்னா பாய்ஸ் பாருங்க. கொஞ்சம் ஃபீல் குட்டா பார்க்கணும்னா அந்த ரிப்ளை 98. அது ரிப்ளை 98 ஃபீல் குட் மாதிரி தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்கும். ஃபீல் குட் தான். அது கண்டிப்பா ஃபீல் குட் தான். இப்போ எனக்கு வந்து ஃபுல் என்டர்டைன்மெண்ட் வேணும். ஆக்ஷனா இருந்தாலும் சரி. ஏன்னா எனக்கு ரொம்ப ஏற்கனவே வந்து மதியானத்துல இருந்து ஒரு அப்செட். அதனால வந்து ஆக்ஷனுக்கே போயிடும். பிரகாஷ் ப்ரோ, நீங்க வீக்லி ஒன்ஸே பாருங்க. வீக்லி ஒரு எபிசோடே பாருங்க. 8 16 எபிசோட் தான் 2 சீசன் அனுப்பியிருக்கேன். ஏன்னா அடுத்த வருஷம் தான் 5வது சீசன் வருது. மொத்தம் 4 சீசன் தானே ப்ரோ? இல்ல 4 இது வரைக்கும் 4 வந்திருக்கு. அடுத்து 5வது வருது. ஓகே ஓகே. அதுதான் ஃபைனல் சீசன் நாங்க. ஆமா ஆமா. சரி பரணி, இந்த ஸ்குவிட் கேம்ல வந்து ஃபைனல் சீசன் வந்து இப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்களா இந்த மாசம்? அது என்ன தேதி ரிலீஸ் ஆகுது? ஜூன் 24 நினைக்கிறேன். 24 27 27 நினைக்கிறேன் நான். ஓகே. அது ஒன்று முடிச்சுட்டு அப்புறம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் கடைசி பாட்டு ஒன்று கடைசி சீசன் வர இருக்கு. படத்தை பார்த்துட்டு எல்லாம் மறந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சேன். நீங்க ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபுல்லா பாத்துட்டீங்கல்ல? அதெல்லாம் ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகே. ஜூன் 27 வருது ஸ்குவிட் கேம் 3. பார்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ரிப்ளை 98 பார்க்கணும். அதுக்கப்புறம் என்னது இன்னொருத்தர் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு, சிசின்னு சொல்லியிருந்தாரு, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் இவர் அஜித்குமார் வந்து சன்னாரா சொல்லியிருந்தாரு, அதை கொஞ்சம் கடைசியாக வச்சுக்குவோம். அதில் ஆப்ஷனில் வச்சுக்குவோம். அதை பார்ப்போம். இந்த 8 ஸ்டோன் ஒன்று அமைச்சிருக்கிறது ஒரே ஒரு சீசன் தான் இருக்குன்னு. போஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது என்ன இருக்குன்னு பாருங்க. அது இருந்தால் அதையும் பார்ப்போம். வேற எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் வேற எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அவரு சித்தார்த் 8893 அப்படிங்கிறவரு முன்னாடி ஒரு சீரிஸ் ஏதோ ஒன்று சொன்னாரு. அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. என்ன அது அவர் சொன்னாரு? டாசா த ஹை ரோலர். அது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இந்த எல்ஓசி டாசா த ஹை ரோலர் இந்த 2 மட்டும் சித்தார்த்தங்க கமெண்ட் பண்ணி தராருல. மற்ற அவர் சொன்ன எல்லாமே பார்த்துட்டேன். நீ வந்துட்டு செம்மையா இருக்கும். இந்த சேசர் பயங்கரமா இருக்கும். இந்த 2மே எனக்கு ரொம்ப ஃபேவரேட். அது ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். கிளைமேட் ரொம்ப 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 ஃபேவரேட். வேற அவர் சொன்னதுல அப்ப அவர் சொன்ன லிஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குங்கனால
இந்த மிச்ச 2 எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. அந்த எல்ஓசி அண்ட் டாசா த ஹை ரோலர்ஸ். கேக்குதா பரணி? சாரி, நான் மியூட்ல போட்டு பேசிட்டு இருந்தேன். பாக்குறேண்ணா. இதுதான் அது எல்ஓசி பார்த்தேன். 7.3 இருக்கு ஐஎம்டிபில. நல்லா இருக்கும் போல. 2010ல வந்த சீரிஸ். சவுத் கொரியா த்ரில்லர் தான். அதுக்கப்புறம் டாசா எப்ப வந்ததுன்னு தெரியல, பாக்குறேன். டாசா கொரியன் மூவி இருக்கு. அதுலயும் நிறைய இருக்கு. இது ஹை ரோலர்ஸ் தானே அவர் சொன்னாரு டாசால. ஆமா ஆமா, 2006ல வந்த படம் அது. ஆக்சுவலா அதுவுமே நல்ல ரிவ்யூஸ் தான் இருக்கு. ஓகே, சரியா பார்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். இந்த வாரம் ஃபுல்லாக இதான் பார்க்கணும் இனிமேல். சூப்பர். மார்கன் படம் நல்லா இருக்கும்னு தோணுது. ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது. விஜய் ஆண்டனிக்கு இதுவாது கொஞ்சம் நல்ல படமா அமைஞ்சா நல்லா இருக்கும். ப்ரோ அந்த தம்பட் ஒரு படம் இருக்குல்ல, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும் ப்ரோ, பாருங்க. சூப்பரா இருக்கும். எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலாமா வேணாமா? ப்ரோ டபுள் நான் மைண்ட். ஒன்று கேட்கணும்னு இருந்த நல்ல இவர் ஞாபகப்படுத்தி விட்டாரு. இந்த மலையாளத்துல தும்பாத் மாதிரி ஒரு படம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படம் பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாரு. பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பாரா? பிருத்திவிராஜ் சில ஹாரர் படம் நடிச்சிருக்காரு. ஆனா நீங்க அது எந்த தெரியும், படம் எஸ்ரா மாதிரி படங்கள்லாம் பார்த்திருக்கேன். அவர் ஏதோ ஒரு அந்த வில்லன் கூட ஏதோ ஒரு படத்துல வருவாரு. நான் டிஎல்ல வந்துச்சு, டக்குன்னு எனக்கு பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. நயனா? இல்ல ப்ரோ, 9 நானும் பார்த்திருக்கேன். அந்த கல்லு வந்து விழுகிறதா? அது இல்ல ப்ரோ, இது வேற படம். நயன் இல்லைன்னா தெரியலையே என்ன படம் சொல்றீங்கன்னு. காலையில கூட டிஎல்ல வந்துச்சு, நான் டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆயிருச்சு, போயிருச்சு. அது என்ன குமாரி என்னமோ சொல்றீங்களா? குமாரியோ? குமாரி அது ஓகே. ஆனா அதுல பிருத்திவிராஜ் இருக்காரான்னு டவுட். குமாரி வந்துட்டு கரெக்ட். தம்பாடு அந்த ஒரு ஃபீல்ல இருக்கும். ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதான் சொல்றாருன்னு எனக்கு தெரியல. எனக்கு அது போஸ்ட் முன்னாடி வந்து பார்த்த ஞாபகம். அதுதான் மலையாளத்தோட துப்பாடு டம்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அவர் அதான் சொல்றாருன்னு தெரியல. மேபி இருக்கலாம். நான் டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எதுவுமே எடுக்கல, அது ரெஃப்ரெஷ் ஆயிருச்சு, அதனாலதான் கேட்கறேன். குமாரி பழைய படம் ப்ரோ. அது 2001ல இருந்து 10க்குள்ள வந்த அந்த ரேஞ்ச். 2001ல இருந்து 10க்குள்ளயா? எனக்கு சீரியஸா தெரியலங்க. எனக்கு 2000 இந்த வருஷம் புதுசா தாங்க தெரியும். பிருத்திவிராஜ் பழைய படம், அவ்வளவு பழைய படம்லாம் எனக்கு தெரியலங்க. அவர் பெருசா ஹாரர் மூவிஸே ரீசெண்டா தானே பண்ண. பழசா எதுவுமே எனக்கு ஞாபகமே இல்லையே. ப்ரோ சாரி ப்ரோ, பிருத்திவிராஜ் இல்ல. நம்ம இப்ப அந்த ரேகா சித்திரம் பாத்தீங்களா? ஆமா, ஆசிஃப் அலி. அதுல வில்லனா ஒருத்தர் வருவார்ல. வில்லனாவா? அந்த டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. வில்லன் அந்த ரேகா சித்திரத்துல வில்லன் கிடையாது, வில்லி தானேங்க. அவங்களோட ஹஸ்பண்டா வருவார்ல, அவரு கூட சேர்ந்து அந்த பணம் திருடுறது அந்த இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஐயோ, அந்த ஆக்டர் நேம் தெரியலையே. அவருதான் அதுல வில்லனா நடிச்சிருப்பாரு. என்ன ஜானர்? ஹாரர் ஜானர் தானா? ஷோரா? அந்த ஹாரர் அந்த மாதிரி பிளாக் மேஜிக் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பிளாக் மேஜிக்கா? ஆனந்த பத்ரம் அதுதான் தெரியல. அதுதான் நினைக்கிறேன். இருங்க, நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். ஆனந்த பத்ரம் அதுதான் பிருத்திவிராஜ் படம். நீங்க இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லி கூகுள்ல போட்டாலே அந்த படம் தாங்க வருது. அதே படம் தான் ப்ரோ, அதே படம் தான். அது பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது பாத்திருக்கீங்களா? நல்லா இருக்குமா? இல்ல ப்ரோ, நான் பழைய படங்கள் பெருசா பார்த்தது இல்ல மலையாளத்துல. யூடியூப்ல இருக்குது, வேணா பாருங்க.
சரி, ஓகே, முடிச்சிடலாமா? பெருசா டாபிக் ஒன்றும் இல்லை. ஓகே பரணி, தமிழ் இதான் வெப் சீரிஸ் சஜஷன், அவ்வளோதான். ஏகப்பட்ட பேர் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்ம கமெண்ட்ல ஏதாவது வந்திருக்கான்னு மட்டும் பாருங்க, ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா சொல்லுவோம். ஓகே. அவுட் சைடர் ஒரு சீரிஸ் சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் 8 எபிசோடுன்னு சொல்லி இல்லையா சொல்லியிருக்காரு. அப்புறம் மாவீரன் சொல்லிட்டாரு ஆல்ரெடி. எல்லாத்தையும் மொத்தமாக ஒன்றா படிச்சிருவோம், சொன்னதே இருந்தாலும் பரவாயில்ல திரும்ப படிச்சிருவோம். லியா சொல்லியிருக்கிறது அவுட் சைடரு, மாவீரன் சொன்னது லோன்லி ஹார்ட்ஸு, அப்புறம் வந்து த வாக்கிங் டெட்டு, ஃப்ரம்மு, ரீச்சர், அப்புறமேட்டு வந்து என்னது ஏலிசின் பார்டர்லேண்டு, டெக்ஸ்டரு, த பாய்ஸ், தி இன்னோசன்ட், நியூ வேர்ல்டு, டர்ட்டி கேர்னிவல், த சேசர், தி எல்ஓசி, டால்டா, த ஹை ரோலர்ஸ், த பாடி, அப்புறமேட்டு வந்து டிஃபனன், டிஃபனண்டா அதான் டிஃபனண்ட், சிசின். அப்புறம் வேற என்ன வந்திருக்கு, ஒருத்தர் டைட்டில் த எயிட் ஷோ, சன்னாரா, கிராஷ் லேண்டிங் டூ. அவ்வளோதான் இது வரைக்கும் வந்திருக்க கமெண்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே ஸ்பீக்கரில் கேட்டிருப்பீங்க. உங்களுக்கு வந்து இதோட நெக்ஸ்ட் பேச முடிச்சிடலாம். ஒருத்தர் மட்டும் கேட்டிருக்காரு, நேற்று ஏன் டிபிடிஆர் பேசிட்டு இருக்கும்போது கட் ஆயிருக்குன்னு. நேற்று வந்து ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட்டுனால ஸ்பேஸே எனக்கே தெரியாமல் எண்ட் ஆயிடுச்சு. பரணி ஃபோன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதனால் வந்து அது டெக்னிக்கல் ஃபால்ட்டு, அவ்வளோதான். நான் இன்னைக்கு வரேன்னாரு, நாளைக்கு வந்து டீட்டெயிலாக பேசுவோம், வர சொல்லுவோம். அப்புறம் ஏற்கனவே ஒருத்தர் இந்த ஜெயிச்சிருந்தார்ல, அவருக்கு வந்து டிக்கெட் கிவ்அவே தரேன்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து அவர் ஐடி நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன். அவருக்கு லிசனரில் இருந்தாலோ இல்லை வந்து நான் ஸ்பேஸ் கேட்டாலோ குபேரா படத்துக்கான டிக்கெட் உங்களுக்கு எந்த ஷோ வேணும், எந்த ஊரில் வேணும் அப்படிங்கிறத எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அந்த ஃபுல் டீட்டெயில் டிஎம் பண்ணுங்க, உங்களுக்கு டிக்கெட் கிவ்அவே கொடுத்துட்றேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பை, நாளைக்கு சந்திக்கலாமா? ஓகே, பாய். நாளைக்கு நான் இருக்க மாட்டேன், நாளைக்கு பார்க்கலாம். பாய். ஆமாம், பரணி நாளைக்கு ஒரு படம் போகிறாரு, அதனால் நாளைக்கு மறுநாள் வருவார். பை. ஓகே, நான் பாய்.